சார் கேக்குதா? ஸ்க்ரீன் விசிபிளா தெரியுதா? செக் பண்ணுங்க. ஒரு டைம். ஓகே. சார் மறுபடியும் ரெக்கார்டிங் கட் ஆனுச்சுன்னா, நான் கிளாஸ் வந்து கன்டின்யூ பண்றேன். இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் என்ன இஷ்யூஸ்ன்னு பார்க்க முடியும். ஓகே. மறுபடியும் கட் பண்ணிட்டு குடுத்துருக்கேன். ஓகே. இப்ப லாஸ்ட்டா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அ ஒரு மெம்பர்ல நமக்கு ஆக்சியல் ஃபோர்ஸ், சியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மொமென்ட் 3 வருது. அப்ப 3 தான் 3 இன்டு எம்ன்னு போட்டாச்சு. பிளஸ் அடுத்து என்ன சார் இருக்கும் அப்டின்னா, அந்த சப்போர்ட்ல இப்ப இந்த இங்க பிக்ஸ்டு சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட்ல எத்தன ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்டின்னா, அது நான் அடுத்தடுத்து வரும்போது நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் ஆர்ன்னே மென்ஷன் பண்றேன். ஒரு ப்ராப்ளம் வரும்போது அத சொல்றேன். நீங்க ரியாக்ஷன்ஸ் ஆர்ன்னு போட்டுக்கிறங்க. அதுக்கு அடுத்து ஜாயிண்ட். இங்க எப்படி இருக்குன்னா, ரிஜிட் ஃப்ரேமா இருக்கும். ரிஜிட் ஃப்ரேம்னு குடுத்துட்டாங்க உங்களுக்கு. அப்படிங்கும்போது, உங்களுக்கு ஒவ்வொரு சப்போர்ட்டுமே ரிஜிட்னா பிக்ஸ்டு. பிக்ஸ்டுங்கும்போது 2 டைமென்ஷனலுக்கு எத்தன சார் இருக்கும்? நம்பர் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் அப்படின்னா 3 ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும். 3 செயல்படும். அதுக்கடுத்து 3 டைமென்ஷன்ல 6 செயல்படும். அப்ப -3 இன்டு ஜாயிண்ட்ல 3 செயல்படும். அதனால தான் 3 போடுறோம். இதே வந்து 3 டைமென்ஷனல்னு சொல்றோம் அப்டின்னா, இந்த மெம்பர்ல 6 செயல்படும். அப்ப 6 இன்டு எம் பிளஸ் ரியாக்ஷன்ஸ் 6 ஜாயிண்ட்ல அதே மாரி 6 செயல்படும். 6 இன்டு ஜே அப்டின்னு வரும். இத தான் நான் கீழ குடுக்க போறேன். நீங்க ஃபார்முலா தான் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்லலாம் படிச்சிருப்பீங்க. காலேஜ்லலாம். அது ஏன் வந்துச்சு அப்டிங்கிறதுக்காக தான் சொன்னேன். இது பெருசானா நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டியது. ஸ்ட்ரெய்ட்டாவே நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே சார். கொஞ்சம் இப்ப ஸ்டார்ட்டிங்லயே வந்து கொஞ்சம் ரெக்கார்டிங் இஷ்யூஸ் வர்றதுனால கொஞ்சம் இதாயிருச்சு. ஏன் அது இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, அது உங்களுக்கு தான் பின்னாடி யூஸ் ஆகும். இன்னைக்கு கிளாஸ் கவனிச்சிருவீங்க. நாளைக்கு இதுல ஏதாச்சும் ஒரு டவுட் நீங்க எடுத்து பார்க்கணும்னா, அன்னைக்கே அது உதவும். அதுக்காக தான் சொல்றேன். ஓகே. உங்களுக்காக தான் சொல்றேன். இல்லாட்டி தயவு நடத்திட்டு போயிருவேன். ஓகே. ஓகே சார். ஸ்டார்ட் பண்ணிறலாம். எழுதுங்க. இப்ப சொன்னது தான் எழுதப் போறேன். அப்படியே பாருங்க. அப்ப இந்த பிளேன் ஃப்ரேம் எவரி மெம்பர் ஹேரிஸ் 3 ஃபோர்ஸஸ். அது என்ன ஃபோர்ஸஸ் அப்படின்னா, ஆக்சியல் ஃபோர்ஸ், சியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மொமென்ட். அப்ப எழுதுங்க. அப்ப இன் பிளேன் ஃப்ரேம் in plane frame every member carries எத்தனை அப்படின்னா 3 3 forces. அது என்னென்ன சார் அப்படின்னா பிராக்கெட்ல எழுதிக்கிறேங்க. ஆக்சியல் forces, கமா shear force, கமா bending moment. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதானே? ஓகே. அதுக்கடுத்து ஓகே. அதுக்கடுத்து ஜாயிண்ட். இப்ப மெம்பர்ல எழுதியாச்சு. அடுத்து ஜாயிண்ட் 2வது பாயிண்ட். At each joint நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்விலிபிரியம் அவைலபிள். 2 டைமென்ஷனல்னா ஒரு ஜாயிண்ட்ல 3. 3 டைமென்ஷனல் அப்படின்னா ஒரு ஜாயிண்ட்ல 6 எழுதிக்கிறேங்க. அப்ப அட் ஈச் ஈச் ஜாயிண்ட் நம்பர் ஆஃப் இப்ப ஷார்ட்டா எழுதிக்கிறேங்க. நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்விலிபிரியம் அவைலபிள். அப்ப உங்களுக்கு தெரியும். ஒரு ஜாயிண்ட்ல 2 டைமென்ஷனல்னா 3, 3 டைமென்ஷனல்னா 6ன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே. அப்ப எழுதுங்க அப்ப. அப்ப ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. அப்ப TS ஈக்குவல் டு 3m பிளஸ் r மைனஸ் 3 இன்டு j. இது எதுக்கு சார் அப்படின்னா அட் பிளேன் ஃப்ரேம்டு செக்ஷன். பிளேன் ஃப்ரேம் போட்டுக்கிறேன். அதே ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி TS ஓட வேல்யூ 6m பிளஸ் r மைனஸ் 6 இன்டு j. இது எங்க சார் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் செக்ஷன் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் ஃப்ரேம்னு போட்டுக்கிறேன். ஓகே. அப்ப இந்த 2 ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. ஒருவேளை கிஞ்சி வருது அப்படின்னா ஒருவேளை கிஞ்சி வருது அப்படின்னா உள்ளுக்குள்ள கிஞ்சி உள்ளுக்குள்ள கொண்டு வரோம் அப்படின்னா அப்ப மீட்டிங் அட் த கிஞ்ச். கிஞ்ச்னு போட்டுக்கிறேங்க. 2 டைமென்ஷனல் எப்படி சார் வரும்? ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி அப்படின்னா 3m பிளஸ் r மைனஸ் 3j. இதோட இதோட நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா மைனஸ் நல்லா எழுதிக்கிறேங்க. மைனஸ் சம்மேஷன் போட்டுக்கிறேங்க. m மைனஸ் 1 அதே தான் மேல உள்ளதுதான். ஃபார்முலா தான் போய் மேக் பண்ணியிருக்கேன். இது எப்ப சார் அப்படின்னா அதே மாதிரி 2 டைமென்ஷனல் ஆர் பிளேன் ஃப்ரேம். அதே வந்து கிஞ்சி மீட் ஆகுது. எதுல சார் அப்படின்னா 3 டைமென்ஷனல் அப்படின்னா
6m பிளஸ் ஆர் மைனஸ் 6 இன்டு ஜே போட்டுக்கிட்டு உங்களுக்கு இங்க என்ன சார் வரும் அப்படின்னா 3 இன்டு எம் மைனஸ் 1 அப்படின்னு வரும். இது எப்ப சார் அப்படின்னா 3 டைமென்ஷனல். அப்ப 2 ஈக்குவேஷன் குடுத்தாச்சு. இதுல அதிகம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டைரக்ட் ஃபார்முலாவா இது 2ம் அதிக டைம் கேட்டாச்சு. அப்ப இந்த ஃபார்முலா வந்து நம்ம அறவே படிக்க வேண்டியது இல்லையா சார் அப்படின்னா, இது படிக்கணும். ஏன்னா ஃபார்முலாவா டைரக்ட்டா கேட்பாங்க. நம்ம ட்ரீ கட்டிங் மெத்தட்ல 3c மைனஸ் ஆர் டேஸ் 6c மைனஸ் ஆர் டேஸ் அத வந்து கேட்க மாட்டாங்க. அது ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்றதுக்காக உள்ள ஷார்ட்கட் மெத்தடு. ஆனா எக்ஸாம்ல கேட்கக்கூடியது ப்ராப்ளம் கேட்டா அத யூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு 4 ஆப்ஷன்ல ஆன்சர் தான் உங்களுக்கு தேவை. அதே ஃபார்முலா கேட்டா இத தான் நீங்க மனப்பாடம் பண்ணணும். அவங்க கேட்டிருக்க 2 டைமென்ஷனலா, 3 டைமென்ஷனலான்னு பார்த்துட்டு எங்க 3m பிளஸ் ஆர் மைனஸ் 3j வரும்? எங்க 6m பிளஸ் ஆர் மைனஸ் 6 இன்டு ஜேங்கிறது வரும்? அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறணும். அப்ப எப்பயும் போல தான். கிஞ்சி வருது அப்படின்னா 2 டைமென்ஷனல்னா m மைனஸ் 1 3 டைமென்ஷனல்னா 3 இன்டு m மைனஸ் 1 சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இப்ப ஒரு ப்ராப்ளம் எடுத்து மேல ட்ரீ கட்டிங் மெத்தடும் பார்த்தோம். இப்ப ஃபார்முலாவும் குடுத்திருக்கேன். இது 2யும் சால்வ் பண்ணி ஒரே ஆன்சர் தான் வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே பாருங்க. ப்ராப்ளம் குடுத்தாவே நீங்க ட்ரீ கட்டிங் தான் போகணும் மேக்ஸிமம். ஏன்னா, அது வந்து உங்களுக்கு எப்படி கான்செப்ட் குடுத்தாலும் ஈஸியா ஆன்சர் வந்துரும். நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். ஓகே. அடுத்து. இருந்தாலும் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சின்ன சின்ன கேஸ்க்கு பிரச்சனை இருக்காது. ரொம்ப சொதப்பி குடுத்தான் அப்படின்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நீங்க மாட்டிக்கிருவீங்க. ஓகே. அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 1ன்னு போட்டுக்கிறேங்க. இந்த இதுல 1 டயகிராம் வரைஞ்சுக்கிடுங்க. இங்கே கிஞ்சு குடுத்துருக்காங்க. இங்கே ரோலர் குடுத்துருக்காங்க. வர்றேன். பொதுவா ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்ப இத 2 முறையில சால்வ் பண்ண போறேன். இங்கே மெத்தட் 1 இங்கே மெத்தட் 2 மெத்தட் 2ன்னு குடுங்க. மெத்தட் 1 பொறுத்தவர இதுல ஃபார்முலா நமக்கு தெரியும். இது 2 டைமென்ஷனலா 3 டைமென்ஷனலா சார்? டக்குனு சொல்லுங்க. பார்த்தோனே. ஓகே. அப்ப வந்து ட்ரீ கட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸ்டாட்டிக் லிமிட் டிஎஸ் ஈக்குவல் டூ என்ன வரும்? 3c மைனஸ் ஆர் டேஷ். அப்ப இங்க எத்தன கட்டு வரும்? கட்டு வந்து 2. எவ்வளவு வந்து பிக்ஸ்டா ரிஜிட்டா மாத்துறதுக்கு உள்ளுக்குள்ள வந்து நம்ம வந்து இது ஆட் பண்ணணும் ரியாக்ஷன்ஸ். இங்க எத்தன? 1 இங்க 2. டோட்டலா வந்து 3. அப்ப ஆர் டேஷ் வந்து 3. இப்ப அப்ளை பண்ணுங்க. டிஎஸ் ஈக்குவல் டூ 3 இன்டு 2 ஆர் டேஷ்ங்கிறது 3. அப்ப 2 6 மைனஸ் 3. அப்ப டிஎஸ் ஈக்குவல் டூ எத்தன வருது? 3 வருது. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இப்ப மெத்தட் 2 ஃபார்முலா வச்சு சால்வ் பண்றது. டிஎஸ் ஈக்குவல் டூ 2 டைமென்ஷனலா எங்கேயுமே கிஞ்சு குடுக்கல. அப்ப என்ன வரும் நம்ம ஃபார்முலா? டக்குனு சொல்லுங்க. 3 இன்டு எம் பிளஸ் ஆர் மைனஸ் 3 இன்டு ஜே. இதுல மெம்பர் எத்தனைன்னு என்னன்னா மெம்பர் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. 2 ஜாயிண்ட்க்கு இடைப்பட்டது தான் மெம்பர். அப்ப மொத்தம் 6 மெம்பர் இருக்கு. அடுத்து ஜாயிண்ட். ஜாயிண்ட் எத்தனை இருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 6. அப்ப ஜாயிண்ட் 6 இருக்கு எனக்கு. அதுக்கடுத்து எனக்கு ஆரோட வேல்யூ தெரியல. அப்ப ஆரோட வேல்யூ 2 டைமென்ஷனல் தான். எவ்வளவு சார் நம்பர் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் வந்து இங்க வந்து ரியாக்ஷன் டெவலப் பண்ண போகுது? எத்தனை? 4 set x = 0, 4 set y = 0, சம்மேஷன் ஒமட்டி = 0. மொத்தம் எத்தனை? 3 தானே? அப்ப r = 3. இப்ப அப்ளை பண்ணுங்க. ds = 3 இன்டு மெம்பர் எத்தனை? 6 பிளஸ் rங்கிறது என்ன? 3 மைனஸ் 3 இன்டு j. j ஓட வேல்யூ என்ன? அதுவும் 6 தான். அப்ப 6 னா 18 பிளஸ் 3 மைனஸ் 6 னா 18. மைனஸ் 18 பிளஸ் 18 அடிச்சிரும். மீதி வந்து ds = 3 இருக்கும். இப்ப இந்த ட்ரீ கட் மெத்தட் இது படி கண்டுபிடிக்கும்போது 3 தான். இதுக்கு படி கண்டுபிடிக்கும்போது 3 தான். எவ்வளவு பேருக்கு புரியுது? சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்ப நமக்கு இங்க என்ன சார் வேணும் அப்டின்னா, ப்ராப்ளத்துக்கு இவன் கண்டிப்பா தேவைப்படும். அதே ஃபார்முலா அவன் கேட்கிறான் அப்டின்னா, இவன் கண்டிப்பா தேவைப்படும்.
2 பேருமே தேவைப்படுவாங்க ஒவ்வொரு இடத்துல. அப்ப இங்க ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணா போதும். இங்க ட்ரீ கட் மெத்தட்ல இந்த விஷயங்கள வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ப்ரொசீஜர். கிளியர்? அடுத்து மூவ் பண்ணலாமா சார்? எல்லாருக்கும் ஓகே தானே? அது வந்து எப்பயாச்சும் ஒரு இடத்துல வந்து கிரிட்டிக்கலா கேஸ் கேட்டாங்கன்னா, ஃபார்முலா போடும்போது கொஞ்சம் நீங்க யோசிச்சு மெம்பர் ரியாக்ஷனா எடுக்கிற மாரி இருக்கும் மேடம். நீங்க மாட்டிக்கிருவீங்க. ஆன்சர் கரெக்ட்டா வராது. இந்த 3 சாரி ட்ரீ கட் மெத்தட்ல எவ்வளோ கஷ்டமான கேஸ் கேட்டாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் கொண்டு வந்துர முடியும். அதுக்காக தான் இந்த மெத்தட பிரிப்பேர் பண்ணேன். புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? ஓகே. அப்ப எதுக்கு அந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட்? நீங்க பாட்டுக்கு ட்ரீ கட் மெத்தட பார்த்துட்டு அந்த ஃபார்முலா விட்டுட்டு போயிறக் கூடாதுல்ல. அதுக்காக நான் சொல்றேன். கிளியர் எல்லாருக்கும் புரியுது தானே சார்? ஓகே. இப்ப அடுத்து என்ன சார் பண்ண போறோம் அப்டின்னா, அ இந்த இதுல அதாவது நம்ப அந்த ஃபார்முலா வச்சு உள்ள இருக்கிற ஒரு கிஞ்சு வர்ற மாரி லாஸ்ட்டா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமா சால்வ் பண்ணி காட்டுறேன். அது முடிச்சுட்டோம் அப்டின்னா அவ்வளதான். அடுத்த இதுக்குள்ள போயிரலாம். ஓகே. அப்ப அடுத்து பாருங்க. ப்ராப்ளம் நம்பர் 2 கொஞ்சம் பெருசா டயகிராம் வரைஞ்சுக்கிறேங்க. இங்க பிக்ஸ்டு, இங்க கிஞ்சுடு, இங்க ரோலர். இப்ப கிஞ்சு எங்க புரொவைட் பண்ண போறாங்க அப்டின்னா, இந்த இடத்துல கிஞ்சு புரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்ப மெத்தட் 1 இங்க எழுதுங்க. மெத்தட் 1 ஃபார்முலா மெத்தட். இது 2 டைமென்ஷனலா 3 டைமென்ஷனலா சார்? குடுத்துருக்க படம். ஓகே. அப்ப ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி ds ஈக்குவல் டூ 3m பிளஸ் r மைனஸ் 3 இன்டு g. இப்ப ஜாயிண்ட் வந்திருக்கு. நான் என்ன செய்யணும் இங்க? ஜாயிண்ட் வந்து என்ன செய்யணும்? மேல ஃபார்முலா எழுதியிருப்பேனே. இங்க ஒரு மைனஸ் போட்டுட்டு சம்மேஷன் ஆஃப் 3 இன்டு m மைனஸ் 1. கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? சரி. 2 டைமென்ஷனல் தானே. என்ன வரும்? சம்மேஷன் ஆஃப் 3 வராது. m மைனஸ் 1. கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா இப்ப எழுதியிருக்கிறது? ஓகே. மெம்பர் தெரியணும். ஜாயிண்ட் தெரியணும். r தெரியணும். r உங்களுக்கு தெரியும். எத்தனை இருக்கீங்க r? 3. 2 டைமென்ஷனல்னால 3. ஜாயிண்ட் எத்தனை இருக்கீங்க? 1, 2, 3. இங்க ஒரு ஜாயிண்ட் 4, இங்க ஒண்ணு 5, இங்க ஒண்ணு 6, இங்க ஒண்ணு 7, ஓகே. இங்க ஒண்ணு 8. இப்பதான் விஷயம். நெறைய பேர் இங்க உள்ளுக்குள்ள கிஞ்சு இருக்குன்னு எடுத்துக்காம போயிருவாங்க. அது கிஞ்ச அடுத்து தான் கன்சிடர் பண்ண போறோம் தனியா. அப்ப இங்க ஒரு ஜாயிண்ட் 9. எல்லாருக்கும் புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. இப்ப மெம்பர். இங்க ஒரு மெம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்ப டோட்டலா எத்தனை சார் இருக்கு அப்டின்னா 10 இருக்கு. அப்ப எல்லாமே எழுதியாச்சு. இப்ப சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஆனா, இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கும்போது, நான் வந்து உங்களுக்கு 2 டைமென்ஷன்லாம் 3 எடுத்துக்கிறேங்க. ஆ த 3 டைமென்ஷன்லாம் 6 எடுத்துக்கிறேன்னு நான் சொன்னேன்ல. அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து பண்ணிக்கிறணும். அதாவது 2 டைமென்ஷனல்னா, ரியாக்ஷன பொறுத்தவர, அந்த 3 ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 3 டைமென்ஷனல்னா 6 ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆனா, அத நான் குடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு எத எடுத்துக்கிறேன்னா, அந்த சப்போர்ட்ல கிஞ்சிடு, பிக்ஸ்டு இதுலாம் இருக்கும்ல, அதுக்கு தகுந்த மாரி தான் ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கிறணும். அந்த 3 இத வச்சுக்கிட்டு. அப்படி பார்த்தோம்னா, மேல வந்து ஏன் உங்களுக்கு சிக்கல் வரல அப்படின்னா, அங்கே 3 தான் வந்திருக்கும் எண்ணும் போது. நமக்கு 2 டைமென்ஷனல்னா 3 ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷனால நீங்க அத நெனச்சு போட்டதெல்லாம் கரெக்ட்டா வந்துருச்சு. ஆனா ஆக்சுவலா நீங்க போட்டு பாருங்க ரியாக்ஷன்ஸ் எத்தன வரும்னா, இங்க கிஞ்சிடு எத்தன ரியாக்ஷன் டெவலப் ஆகும்? ஒரு வெர்டிகல், ஒரு ஹாரிசான்டல். அப்ப எத்தன இருக்கு இங்க ரியாக்ஷன்ஸ்? 2 இருக்கும். அதே மாரி ரோலருக்கு எத்தன வரும்? 1 இருக்கும். அப்ப டோட்டலா 3. அந்த 3னால இங்க தப்பிச்சுக்கிட்டீங்க. நான் வந்து இங்க அந்த கரெக்ஷன் வந்து இப்போ அப்படியே பண்ணாம அப்படியே நான் 3 எடுத்துக்கிட்டாலும் நீங்க இது நமக்கு வந்து மாற்றம் வரல. ஏன்னா 2 டைமென்ஷனலுக்கு 3 இங்க வந்திருக்கக்கூடிய வேல்யூ 3. அதனால மாற்றம் வரல. ஆனா உண்மையிலேயே நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா,
அந்த 3 ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன வச்சு 2D செக்ஷன்ல குடுத்திருக்கக்கூடிய சப்போர்ட்க்கு எவ்வளவு அன்னோன் ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அத தான் எடுத்துக்கிறணும். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. அப்படி பார்த்தோம்னா, இங்க 3ங்கிறது கரெக்ட்டா. இது 2 டைம்ஸ்னா 3 டைம்ஸ்லாம் ஈக்குவேஷன் வரும். ஓகே. அதுனா கரெக்ட் தான். ஆனா ரியாக்ஷன்ஸ் எத்தன டெவலப் ஆகும்? பிக்ஸ்ட்ல எத்தன டெவலப் ஆகும்? 3. கிஞ்சிட்ல 2. ரோலர்ல 1. அப்ப டோட்டலா இங்க என்ன போடணும்? 3 போடணுமா? 6 போடணுமா? 6. சார் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அப்ப ரியாக்ஷன்ஸ் எவ்வளவு வரும் அப்டின்னா 6. இப்ப ஃபார்முலால அப்படியே சாரி கலர் மாத்துறேன். அப்படியே ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன வரும் ஆன்ஸர் அப்டின்னா, இதுல இதையும் பாத்துக்கங்க. ஜாயின்ட் என்ன சார் இருக்கு? ஜாயின்ட்ல எத்தன மெம்பர் வந்து கனெக்ட் ஆகுது? கொஞ்சம் கவனமா இருக்கணும். இங்கேருந்து ஒரு மெம்பரு, இங்கேருந்து ஒரு மெம்பரு, கீழேருந்து ஒரு மெம்பர். மொத்தம் எத்தன கனெக்ட் ஆகுது? இந்த கிஞ்சுல. 3. அப்ப M-1. அப்ப M-1னா எத்தன போடணும் இங்க? Mக்கு பதிலா என்ன போடணும்? 3 மைனஸ் 1. அப்ப 2ங்கிறது எதுக்கு பதிலா எழுதணும்? இதுக்கு பதிலா எழுதணும். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்ப எழுதுங்க. அப்ப ds ஈக்குவல் டூ 3 இன்டு M 10 பிளஸ் 6 ரியாக்ஷன்ஸ் வந்து 6 6 இருக்கு. மைனஸ் 3 இன்டு ஜேங்கிறது எத்தன சார் அப்டின்னா, ஜேங்கிறது 9. ஓகே. இத வச்சுக்கிருங்க. மைனஸ் M-1 3 மைனஸ் 1. அப்ப 3 இன்டு 10 மேல 30 வருமா? 30 பிளஸ் 6 இருக்கும். மைனஸ் 3 இன்டு 9 9 முன்னா 27 இருக்கும். அடுத்து மைனஸ் என்ன இருக்கும் அப்டின்னா 3ல 1 போச்சுன்னா 2 மைனஸ் 2 இருக்கும். அப்ப 30 பிளஸ் 6 மைனஸ் 27 மைனஸ் 2. அடுத்து 30 6 36 மைனஸ் 27 மைனஸ் 2 மைனஸ் 29. இப்ப 36 மைனஸ் 29. அப்ப எத்தன சார் வரும்? 7 வருமா? சார் கிளியர்? அப்ப ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸோட வேல்யூ 7. இது எவ்வளவு பேருக்கு புரியுது? சார் ஓகேவா? ஓகே. எப்படி நீங்க இப்ப 3Dன்னா எப்படி நீங்க சப்போர்ட்டோட ரியாக்ஷன் எடுத்துக்குருவீங்க? சொல்லுங்க. இப்ப 3D வந்துருச்சு படம். இந்த பிக்சல்ல நீங்க எத்தன எடுத்துக்குருவீங்க? சொல்லுங்க. என்ன சொல்லிக் குடுத்துருக்கோம்? கொஞ்சம் யோசிங்க. ஆ பிக்சல்ல 6. உங்களுக்கு கிஞ்சிடுல 3. ரோலர்ல 1. என்ன சொல்றேன் புரியுதா மேடம் உங்களுக்கு? ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து எத பார்க்கணும்? 2 டைம்ஸ்லாம் 3 டைம்ஸ்லான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து குடுத்திருக்கக்கூடிய சப்போர்ட் பிக்ஸ்டா, கிஞ்சிடா, ரோலரான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து தான் பிக்ஸடுக்கு 3 ரியாக்ஷன் வரும். கிஞ்சிடுக்கு 2 வரும். ரோலருக்கு 1 வருங்கிறத எழுதி எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணணும். கிளியர்? புரியுதா நான் சொல்றேனே? ஓகே. எத்தன சப்போர்ட் வேணுமாலும் அவங்க குடுக்கட்டும். அவங்க எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வேணும்னாலும் குடுக்கட்டும். ஃபர்ஸ்ட் குடுத்திருக்கிறது 2 டைம்ஸ்லாம், 3 டைம்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப் குடுத்திருக்கக்கூடிய சப்போர்ட்னா எப்படி இருக்கு? பிக்ஸ்டு, கிஞ்சிடு, ரோலர். ஓகே. பிக்ஸ்டுல எத்தன குடுக்கணும் அப்படிங்கிறது 3வது விஷயமா நமக்கு தெரியணும். கிஞ்சிட்ல எத்தன குடுக்கணும்? ரோலர் எத்தன குடுக்கணும்னு தெரியணும். இப்ப 2 டைமென்ஷன்னா பிக்சல்ல 3 குடுப்போம். கிஞ்சிட்ல 2 குடுப்போம். ரோலர்ல 1 குடுப்போம். அப்ப அது தெரிஞ்சா சம்மேஷன் பண்ணிறலாம். இதே 3 டைமென்ஷன்னா பிக்சல்ல 6 குடுப்போம். கிஞ்சிட்ல 3 குடுப்போம். ரோலர்ல 1 குடுப்போம். இதெல்லாம் சம்மேஷன் பண்ணிற வேண்டியதுதான். அவ்வளதான். புரியுதா நான் சொல்றேனே? ஓகே. இப்ப நம்ம நம்ம மெத்தடுக்கு வாங்க. மெத்தட் 2ன்னு போடுங்க. இப்ப இதுல வந்து இவ்வளது எழுதி, கூட்டி, பெருக்கி அப்படின்னு பண்ணீங்க. இப்ப மெத்தட் 2க்கு ஒத்தி வாங்க. இப்ப 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரெய்ட்டா ஃபார்முலா என்ன? ds ஈக்குவல் டூ 3c மைனஸ் r டேஷ் ஹிஞ்ச் இருக்கிறதுனால மைனஸ் M-1. ஓகே. இப்ப எழுதுங்க சார். எத்தன கட்டிங் இருக்குன்னா, ரெட் கலர்ல மென்ஷன் பண்றேன். எத்தன கட்டிங் இருக்கு அப்டின்னா, இங்க ஒரு கட்டு, இங்க ஒரு கட்டு, இங்க ஒரு கட்டு, இங்க ஒரு கட்டு. மொத்தம் எத்தன கட்டு? C ஈக்குவல் டூ 4. ஓகே. பிக்ஸ்டா மாத்துறதுக்கு எவ்வளவு ரியாக்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணணும்? இங்க ஆல்ரெடி பிக்ஸ்டு தான் 0. இங்க கிஞ்சி 1 சேர்க்கணும். இங்க ரோலர் 2 சேர்க்கணும். அப்ப எத்தன சேர்க்கணும்? R டேஷ் 1, 2, 3 அவ்வளதான். இங்க மெம்பர்ல எத்தன இருக்கு? சாரி கிஞ்சில எத்தன வந்து ஜாயின் பண்ணுது? 3 மெம்பர் ஜாயின் பண்ணுது. அப்ப 3. ஓகே. இந்த Mங்கிறது 3. ஓகே. இப்ப ds ஈக்குவல் டூ 3 இன்டு C யோட வேல்யூ 4. மைனஸ் R' ஓட வேல்யூ 3. மைனஸ் M-1 அப்ப 3 மைனஸ் 1. அப்ப 4 3 12 மைனஸ் 3 மைனஸ் வச்சுக்கிறங்க. உள்ளுக்குள்ள 3ல 1 போச்சுன்னா 2. ஓகே. 12 இங்க 3 மைனஸ்ல இருக்கு. 2 மைனஸ்ல இருக்கு. அப்ப மைனஸ் 5. அப்ப என்ன வரும்? 7 வருமா?
12லேருந்து 5 போச்சுன்னா 7 தானே? அப்ப 7. டிஎஸ் ஈக்குவல் டூ 7. இப்ப கரெக்ட்டா வந்துருச்சா? ட்ரீ கட் மெத்தட்லயும், ஃபார்முலா மெத்தட்லயும் கரெக்ட்டா வந்திருக்கான். ஆனா, இப்போ ஒரு விஷயத்த நீங்க உணர்ந்திருப்பீங்க. எது சார் அதிக நேரம் எடுத்துக்கிருச்சு? எது அதிக நேரம் எடுத்துக்கிருச்சு? மெத்தட் 1 ஆர் 2? மெத்தட் 2 தான் அதிக நேரம் எடுத்துக்கிருச்சா? மெத்தட் 1 தான் அதிக நேரம் எடுத்துக்கிறோம். ஏன்னா, மெம்பர் வந்து நீங்க ஒவ்வொன்னா எண்ணணும். ஜாயிண்ட் ஒவ்வொன்னா எண்ணணும். ரியாக்ஷன்ஸ் கரெக்ட்டா நீங்க எடுத்துக்கிறணும். அப்படி போட்டு நீங்க கரெக்ட்டா பெருக்கி கொண்டு வரும்போது, கரெக்ட்டா கொண்டு வந்து அடிச்சு கொண்டாரணும். அதுலயும் இன்னொரு சிக்கல் இருக்கு. சிக்கலான கேஸ்னா குடுத்தான்னா ஓகே சார். ஓகே. இப்ப சிக்கலான கேஸ்னா குடுத்துட்டேன்னா, இந்த ஃபார்முலா வச்சு போடும்போது மண்டைய பிச்சுக்கிற மாரி இருக்கும். ஆனா நம்ம ட்ரீ கட் மெத்தட் அப்படி இல்ல. கட் பண்ணி விட்டுட்டு, நம்ம எதுவுமே பார்க்க போறதில்ல சார். இங்க பாருங்களேன். இந்த டோட்டல் படத்துல நீங்க எதுவுமே பார்க்காம, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியத கட் பண்றது பத்தி தான் உள்ளுக்குள்ள நீங்க செய்ற வேல. அதுக்கடுத்து இந்த கீழ உள்ளத தான் நீங்க வேலை செய்ய போறீங்க. கிஞ்சு வந்துச்சுன்னா, அதுல எத்தன மெம்பர் வருதுன்னு பார்க்க போறீங்க. அவ்வளவுதான் ட்ரீ கட் மெத்தட் முடிஞ்சிருச்சு. சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. இப்ப அடுத்து அடுத்து இப்ப 2க்குமே உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டேன். இதுல 2ல நீங்க ட்ரீ கட் மெத்தட் தான் எடுத்துக்கிடணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆனா ஃபார்முலா நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கிறணும். ஏன் அப்டின்னா, ஃபார்முலா வச்சு கொஸ்டின்ஸ் அதிகம் வரும். சரி ஓகே. சார் எல்லாரும் கிளியர் தானே? அப்ப இதுல வந்து எப்படி அவங்க சம் கேட்டாலோ, எப்படி ஃபார்முலா கேட்டாலோ, எப்படி கான்செப்ட்ல கொஸ்டின் கேட்டாலோ நீங்க எழுதிருவீங்களா? ஓகே தானே சார்? ஓகே. ம். நீங்க மார்னிங் கிளாஸ் வந்தீங்களா இல்லையா மேடம்? ஓகே. பென்சில் ஒண்ணு வச்சுக்கிருங்க. இங்க வந்து உங்களுக்கு தகுந்த மாரி எழுதி வச்சுக்கிறணும். உங்களுக்கு பத்தியும் சொல்லல, எல்லாருக்குமே சொல்றேன். நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்க எழுத முடியாதுல்ல. அப்ப உங்களுக்கு தகுந்த மாரி பென்சில் வச்சு பக்கத்துல எழுதி வச்சுக்கிறணும். இப்ப ஆர்டர்ஸ்னா நான் ஆல்ரெடி அங்க இங்கிலீஷ்லயே எழுதிட்டேன். கால்ல. இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? ஆர்டர்ஸ்னா நம்ம சப்போர்ட்ட பார்க்கணும். இப்ப சப்போர்ட்ட பார்க்கும்போது பிக்ஸ்டா இருந்துச்சுன்னா 0. கிஞ்சிடா இருந்துச்சுன்னா, அது பிக்ஸ்டா மாத்துறதுக்கு 1. ரோலரா இருந்தா பிக்ஸ்டா இருந்தா 2 அப்படின்னு தமிழ்லயோ, இங்கிலீஷ்லயோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கோ, அந்த லாங்குவேஜ்ல சைட்ல எழுதி வச்சுக்கிறணும். சார் கிளியர்? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஏன்னா இன்னைக்கு ஞாபகம் இருக்கும்ல. ஒரு 4 நாள் கழிச்சு, 5 நாள் கழிச்சு, ஏன் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட்குள்ள போம்போது, மறந்து போக வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்ப பாருங்க. அதாவது மேடம் பாருங்க. ஆர்ம்ரேஸ்ட்க்கான அர்த்தம் என்ன அப்டின்னா, சப்போர்ட்ல பிக்ஸ்டு சப்போர்ட்டா, அந்த ரிஜிட் சப்போர்ட்டா மாத்துறதுக்கு எவ்வளவு ரியாக்ஷன் குடுக்கணும்னு அர்த்தம். ஒரு பிக்ஸ்டு சப்போர்ட்ல என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கும்? ஒரு வெர்டிகல் இருக்கும், ஒரு ஹாரிசான்டல் இருக்கும், ஒரு மொமெண்ட் இருக்கும். சரி ஓகே. அப்ப இந்த சப்போர்ட் என்னவா இருக்கு ஃபர்ஸ்ட்டு? இந்த ஏங்கிறதுல சப்போர்ட் என்னவா இருக்கு? ஆல்ரெடி பிக்ஸ்டா இருக்கு. அப்ப இது பிக்ஸ்டா மாத்தணுமா நம்ப? அப்ப 0 போட்டிருக்கேன். எந்த ஒரு ரியாக்ஷனுமே குடுக்க வேண்டியதில்ல. அடுத்து கிஞ்சிட்டு வாங்க. கிஞ்சிருக்கு எப்படி ரியாக்ஷன் இருக்கும்? ஒரு வெர்டிகல் இருக்கும், ஒரு ஹாரிசான்டல் இருக்கும். இத பிக்ஸலா மாத்துறதுக்கு ஒண்ணொண்ணும் வந்து சேர்க்கணும். அது என்ன சேர்க்கணும்? வெர்டிகல் இருக்கு, ஹாரிசான்டல் இருக்கு. என்ன சேர்க்கணும் இதுல? மொமெண்ட் சேர்க்கணும். அப்ப எத்தன சேர்த்திருக்கோம் இங்க? 1 சேர்த்திருக்கோம். அதுதான் இங்க 1ன்னு எழுதியிருக்கேன். இங்க ரோலருக்கு வாங்க. ஒரு வெர்டிகல் ஒத்தையும் இருக்கு. இத பிக்ஸலா மாத்த என்ன செய்யணும்? ஒரு ஹாரிசான்டல் சேர்க்கணும், ஒரு மொமெண்ட் ரியாக்ஷன் சேர்க்கணும். அதனால தான் 2 போட்டிருக்கேன். அப்ப 2யும் 1யும் கூட்டுனா 3. கிளியரா? ஓகே. இந்த எம் எப்படின்னா, இப்ப வந்து கிஞ்சி இங்க வச்சிருக்கோம் மேல. இந்த இடத்துல வச்சிருக்கோம். அப்ப இங்க இந்த கிஞ்சில எத்தன மெம்பர் வந்து ஜாயிண்ட் ஆகுது? இங்கேருந்து ஒரு மெம்பர் வந்து கனெக்ட் ஆகுது. இங்கேருந்து ஒரு மெம்பர் வந்து கனெக்ட் ஆகுது. கீழேருந்து ஒரு மெம்பர் வந்து கனெக்ட் ஆகுது. அப்ப எத்தன மெம்பர் வருது இங்க? 3 மெம்பர் வருது. அப்ப அந்த அந்த எம்முக்கு நேரா 3 போட்டுக்க வேண்டியது தான். இதே வந்து இப்படி இருக்கு. இந்த இடத்துல கிஞ்சு குடுத்துருக்கேன். இதுல எத்தன மெம்பர் கனெக்ட் ஆகுது? இந்த கிஞ்சுல வந்து. இங்கேருந்து ஒண்ணு வந்து கனெக்ட் ஆகுது. இங்கேருந்து ஒரு அது மெம்பர்னா எத்தன கோடு வந்து அந்த புள்ளியில இணையுது அப்படின்னு சொல்றேன் மேடம். இப்ப புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? இப்ப இதுல இந்த புள்ளியில எத்தன கோடு வந்து இணையுது? மேடம் இந்த நான் இப்ப வரைஞ்சிருக்க படம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இந்த பாக்ஸ் பண்ணியிருக்கேனே, இந்த படம் தெரியுதா? ஆ, ஆ அதுதான். அப்ப எத்தன மெம்பர் வரும் இங்க? 2 வரும். இப்ப எப்படி மெம்பர் கண்டுபிடிக்கிறதுன்னு புரியுதா உங்களுக்கு? ஆ அவ்வளதான் மேடம். கத்துக்கிறது தான் எல்லாமே. ஓகே. சார் எல்லாருக்கும் புரியுதானே மத்தவங்களுக்கு? அடுத்து மூவ் பண்ணலாமா? பீம் ஆரம்பிக்கலாமா? ஓகே. இப்ப ஓகே. இப்ப ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி ஃபார் பீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. இதுவரையும் பார்த்தது என்ன பார்த்தோம்? மொத்தம் 3 இருக்குன்னு சொன்னேன். அதுல இதுவரையும் பார்த்தது என்ன செஞ்சோம்?
ஒரு பிரேம்டு ஸ்ட்ரக்சர் ஒத்தி தான் ஒரு பிரேம்ஸ் ஒத்தி தான் பார்த்திருக்கோம். இப்ப அடுத்து பீம்ஸ் பார்க்கணும். அதுக்கடுத்து ட்ரஸ்ஸஸ் பார்க்கணும். அதுக்கடுத்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பார்க்கணும். அது பார்த்து முடிச்சா தான் ஜேடியூக்கு 5 டூ 6 கொஸ்டின் இந்த டாபிக்ல. அதே ஏஇக்கு 3 டூ 4 மேக்ஸிமம் போனா 5. ஆனா 3 டூ 4 ஓட கேட்டு முடிச்சுருவாங்க. அப்ப ரொம்ப ஈஸியான டாபிக். ஆனா நெறைய ப்ராப்ளம் எழுதுற மாரி இருக்கு. நெறைய ஃபார்முலா கொண்டு வர மாரி இருக்கும். இப்ப அடுத்து பீமுக்கு எழுத போறோம். பீமுக்கு நான் சொல்றத நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, ரொம்ப 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 ஈஸி. ஓகே. அடுத்து பாருங்க. என்ன எழுதுறேன்? ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி ஃபார் பீம்ஸ்ன்னு போடுங்க. ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி ஃபார் பீம்ஸ். ஓகே. இப்ப எழுதுறேன். இப்ப வந்து என்ன பண்ண போறான் அப்படிங்கிற ஷார்ட்கட்டே எழுதுறேன் உள்ளுக்குள்ள. இப்போ ஒரு பீம் குடுத்துட்டாங்கன்னா, அந்த பீம கேன்டிலீவரா மாத்தணும். அப்படி கேன்டிலீவரா மாத்தும்போது, எவ்வளவு சப்போர்ட் ரிமூவ் பண்றோம், எவ்வளவு சப்போர்ட் வந்து ஆட் பண்றோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஐ மீன் எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் ரிமூவ் பண்றோம், எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் உள்ளுக்குள்ள ஆட் பண்றோம் அப்படிதான் விஷயம். சார் கிளியர்? இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கேன்டிலீவர் பீம்னா எப்படி சார் இருக்கும்? ஃபர்ஸ்ட் அது தெரியும்ல. மேல சொல்லியிருப்போமே, நடத்தியிருப்போமே. எஸ்இஎம்ல, எஸ்ஓஎம்ல. ஒரு பக்கம் பிக்ஸ்டா இருக்கும், ஒரு பக்கம் ஃப்ரீயா இருக்கும். ஓகே. இது உங்களுக்கு புரியுது. இப்ப நம்ம ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, குடுத்திருக்கக்கூடிய டயகிராம் எப்படி வேணுமானாலும் இருக்கட்டும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுதான் டயகிராம் குடுத்திருக்காங்க. இங்க ரோலர் குடுத்திருக்காங்க. ஆ இங்க கிஞ்சி குடுத்திருக்காங்க. நல்லா கவனிங்க. இங்க ரோலர், கிஞ்சி. இப்ப இதான் கொஸ்டின் அவங்க குடுப்பாங்க. இதுல நீங்க ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கண்டுபிடிக்கணும்னா, ஒண்ணு தான். படத்த கேன்டிலீவருக்கு மாத்தணும். படத்த கேன்டிலீவருக்கு மாத்தணும்னா, சார் படம் வந்து கேன்டிலீவர் இல்லையே. நடுவுல ரோலர் இருக்கு, எண்டுல கிஞ்ச் இருக்கு. நம்ம கேன்டிலீவர்னா ஒரு பக்கம் பிக்ஸ்டா இருக்கணும். அப்புறம் இன்னொரு எண்டு ஃப்ரீயா இருக்கணும். அதான் நமக்கு. அப்ப இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்டின்னா, அந்த ஷார்ட்கட்டுக்கான ஃபார்முலா எவ்வளோ சப்போர்ட் ரிமூவ் பண்றோம். நல்லா கவனிக்கணும். எவ்வளோ சப்போர்ட் வந்து ரிமூவ் பண்றோம் கேன்டிலீவரா மாத்துறதுக்கு. இல்ல எவ்வளவு வந்து ஆட் பண்றோம் கேன்டிலீவரா மாத்துறதுக்கு. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா சார்? ஓகே. அப்ப இதுல எவ்வளோ சார் ரிமூவ் பண்ணணும்? இதுல கேன்டிலீவரா மாத்தணும்னா, இந்த பிக்சர் இருந்துக்கறலாம். மத்தபடி எதுவுமே இருக்கக்கூடாது. ஃப்ரீயா இருக்கணும். அப்ப இங்க எவ்வளவு ரிமூவ் பண்ணணும் இந்த இடத்துல? ரோலர்ல எத்தன ரிமூவ் பண்ணணும்? 1 ரிமூவ் பண்ணணும். ஹிஞ்ச்ல எத்தன ரிமூவ் பண்ணணும்? 2 ரிமூவ் பண்ணணும். அப்ப டோட்டலா ரிமூவ்ல எத்தன போடணும்? 3 போடணும். ஓகே. 3 போடு 3 போட்டாச்சு. அப்ப படம் எப்படி இருக்கும்? ரோலரும் ரிமூவ் பண்ணியாச்சு. கிஞ்சி ரிமூவ் பண்ணியாச்சு. எப்படி இருக்கும்? இதுக்கு அடுத்து இத கேன்டிலீவரா இருக்கா? இல்ல கேன்டிலீவரா மாத்துறதுக்கு ஏதாச்சும் ஆட் பண்ணணுமா? சொல்லுங்க. கேன்டிலீவரா இருக்கா? இல்ல ஏதாச்சும் ஆட் பண்ணணுமா சார்? அப்ப ஆட் பண்றது எவ்வளவு இருக்கு இங்க? 0. அப்ப என்ன ஃபார்முலா? ரிமூவ் பண்றது மைனஸ் ஆட் பண்றது. அப்ப 3 - 0 = 3. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இப்ப இன்னொரு ஆட் பண்ற மாரி சொல்லிக் குடுக்குறேன். இப்ப டயகிராம் பாருங்க. இங்க ரோலர் குடுத்திருக்காங்க. இங்க கிஞ்ச் குடுத்திருக்காங்க. இங்க ரோலர் குடுத்திருக்காங்க. இங்க கிஞ்ச் குடுத்திருக்காங்க. இப்ப அதே தான். இத கேன்டிலீவரா மாத்தணும். அப்ப எவ்வளவு ரிமூவ் பண்ணணும்? எவ்வளவு ஆட் பண்ணணும்? அதான் ஃபார்முலா. இப்ப கேன்டிலீவரா மாத்தணும்னா, ஒரு சப்போர்ட்ட நம்ம எப்படி மாத்தணும்? ஒரு சப்போர்ட் எப்படி மாத்தணும்? ஒரு எண்ட்ல. அது ஓகே. பிக்ஸ்டா மாத்தணும். அப்ப இங்க பிக்ஸ்டா மாத்தணும்னா, இந்த ரோலர நான் தூக்கணும். தூக்கிட்டு ரோலர தூக்கக்கூடாது. ஆல்ரெடி 1 இருக்கு ரோலருக்கு. அப்ப இது பிக்ஸ்டா மாத்த எத்தன வந்து குடுக்கணும் ரியாக்ஷன்ஸ்? ஆல்ரெடி வெர்டிகல் ரோலர் இருக்கு. ஆ 1 ஹாரிசான்டல் ஆட் பண்ணனும்னா, ஒரு மொமெண்ட் ஆட் பண்ணணும். கிளியர் எல்லாருக்கும் புரியுதா நான் சொல்றேன்னு? அப்ப ஆட் பண்ண வேண்டியது எத்தனைங்க? 2. அப்ப ஆட் பண்ணிட்டா என்ன வரும்? இங்க பிக்ஸ்டு வந்துருச்சு. மத்த எல்லாத்தையும் என்ன செய்யணும்? இங்க கிஞ்சிருக்கு 2, இங்க ரோலருக்கு 1, இங்க கிஞ்சிருக்கு 2. மத்ததெல்லாம் என்ன சார் செய்யணும்? ஒரு பக்கம் பிக்சல் கொண்டு வந்தாச்சு. மத்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அப்ப 2, 3, 4, 5. அப்ப எத்தன ரியாக்ஷன் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கு? 5 ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப 5 - 2 = 3 தான் ஆன்ஸர். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா சார் என்ன சொல்றேன்னு? ஓகே. இப்ப நான் குடுக்கக்கூடிய இந்த கேஸ் ஃபார்முலாவும் சொல்லுவேன், இதுவும் குடுப்பேன். இப்ப நான் குடுக்கக்கூடிய இந்த கேஸு, அவங்க எப்படி கேட்டாலும் ஆன்ஸர் உங்களுக்கு வந்துரும். அவங்க பீம எப்படி வேணாலும் மாத்தி குடுக்கட்டும். உங்களுக்கு ஆன்ஸர் வந்துரும். அதுக்காண்டி தான் இத குடுத்துருக்கேன். அப்புறம் எப்பயும் போல கிஞ்சி 1 தான். கிஞ்சிங்கிறது என்ன சார்ன்னா, 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்க்கு
இப்ப பீம்ல இப்படி வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? m-1ங்கிறது சேக்கணும் ஃபார்முலாவுல. அதே வந்து உங்களுக்கு 3 டைமென்ஷனல் கிஞ்சுக்கு வரும்னா 3 இன்டு m-1ங்கிறது சேர்க்கணும். அது எல்லாம் ஒண்ணு தான். வரிசையா ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு உள்ள எல்லா குழப்பமும் தெரியுதாயிரும். அப்படியே பாருங்க. சார் ஓரளவுக்கு புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே. ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? குடுத்திருக்கக்கூடிய பீம கேன்டிலீவரா மாத்தணும். அப்படி கேன்டிலீவரா மாத்தும்போது எவ்வளவு ரிமூவ் பண்றோம்? அது ஃபர்ஸ்ட் இருக்கணும். மைனஸ் எவ்வளவு ஆட் பண்றோம்? அதுக்கு அடுத்து இருக்கணும். ரிமூவ் மைனஸ் ஆட் அவ்வளவுதான். சார் கிளியர்? ஓகே. அனாலிசிஸ் பொறுத்தவரை ரொம்ப ஈஸி தான். நான் எந்த அளவுக்கு ஈஸியா சொல்லிக் குடுக்க முடியுமோ, அப்படிதான் சொல்லிக் குடுப்பேன். நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எந்த ஒரு விஷயமுமே புதுசா இருக்க மாரி இருக்கும். அத ஒரு டைம் உட்கார்ந்து நம்ம கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு டைம் மனப்பாடம் பண்ணும்போது ஃபார்முலா, அதுக்கடுத்து கான்செப்ட்ட மனப்பாடம் பண்ணும்போது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கடுத்து ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது சில டவுட்டுகள் வரும். அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு ரிவிஷன் பண்ணும்பொழுது ஈஸி ஆயிரும். அப்ப இப்படி பண்ண அப்புறம் அனாலிசிஸ்ங்கிறது உங்களுக்கு ஃபேவரைட் சப்ஜெக்ட்டா மாறிடும். சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. எழுதிக்கிறங்க. பீம் இஸ் என்ன செய்யணும் அந்த மெத்தட்ல அப்படின்னா, பீம் இஸ் மேட் கான்டிலீவர். கான்டிலீவர் பை ஆடிங் constraint and removing all other support reactions. ஒரு பீமை கேன்டிலீவரா மாத்தணும். அதான் விளக்கம் எழுதுறேன். சப்போஸ் ஃபியூச்சர்ல மறந்து போச்சுன்னா உங்களுக்கு. அதுல என்ன செய்வேன்னா, பை ஆடிங் என்ன செய்வோம்? க க சில கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து அத பிக்ஸ்டா மாத்துறதுக்கு ஆடிங் பண்ணணும். அதே சேம் டைம் அந்த இடத்துல பிக்ஸ்டா மாத்திட்டோம் அப்படின்னா, மத்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். அப்ப ஆடிங் கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் ரிமூவிங் ஆல் அதர் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ். ஆல் அதர் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ். இப்ப நான் மேல பிராக்டிகலா இப்ப இது இவ்வளவு சொன்னதுதான். அப்ப ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா, ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி டிஎஸ் ஈக்குவல் டு எவ்வளவு சப்போர்ட் ரிமூவ் பண்றோம்? சப்போர்ட் ரிமூவ்டு. அதுல எத்தனை ரியாக்ஷன் இருக்கோ அத போட்டுறணும் அப்படியே. மைனஸ் எவ்வளவு கன்ஸ்ட்ரெயின் வந்து ஆட் பண்றோம்? அத பிக்ஸ்டா மாத்த. அப்ப கன்ஸ்ட்ரெயின்ட் ஆடட். அவ்வளவுதான். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதானே? ஓகே. இப்ப வரிசையா ஒவ்வொரு ப்ராப்ளமா நான் குடுக்குறேன். அப்படியே வரிசையா பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 1. இப்ப குடுத்த கேஸே குடுப்போமா? கிஞ்சு வச்சு குடுப்போம். அப்படியே கவனிங்க. 2 பக்கம் ஒரு ரோலர் குடுத்தாச்சு. இங்க கேன்டிலீவர் இருக்கு. ஹிஞ்ச் வந்து இங்க புரொவைட் பண்ணியிருக்கோம். இப்ப ஃபார்முலா என்ன சார்? டக்குனு சொல்லுங்க. டிஎஸ்க்கான ஃபார்முலா என்ன? அவ்வளதான். எவ்வளவு வந்து ரிமூவ் பண்ண போறோம்? எதுக்கு? நம்மளுடைய கேன்டிலீவருக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சப்போர்ட்ட எவ்வளவு ரிமூவ் பண்ண போறோம்? அப்ப என்ன எழுதுவோம்? ரிமூவ்டு மைனஸ் அதுக்கடுத்து ஒருவேளை கேன்டிலீவர மாத்துறதுக்கு ஒரு எண்ட பிக்ஸ்டா மாத்தணும்ல? அந்த எண்ட பிக்ஸ்டா மாத்துறதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதா? இல்ல ஆல்ரெடி பிக்ஸ்டா இருந்துச்சுன்னா 0 தான். இல்ல ஒரு கிஞ்சிரு இருந்துச்சுன்னா எத்தன சேர்க்கணும்? 1 சேர்க்கணும். ரோலர் இருந்துச்சுன்னா எத்தன சேர்க்கணும்? 2 சேர்க்கணும். அப்ப எவ்வளவு ஆட் பண்ண போறோம்? ஆடட். ஓகே. இப்ப விஷயம் இருக்கு இந்த இடத்துல. நான் சொல்றேன் பாருங்க. ஓகே. இப்ப நல்லா கவனிங்க. இந்த கேன்டிலீவர் பீம எவ்வளவு ரிமூவ் பண்ண போறோம் சார்? எவ்வளவு ரிமூவ் பண்ண போறோம்? இங்க ரோலர் இருக்கு. இங்க 1 இருக்கும். இங்க 1 இருக்கும். எவ்வளவு ரிமூவ் பண்ண போறோம்? ஓகே. அப்ப எவ்வளவு ரிமூவ் பண்ண போறோம் அப்டின்னா, 2 ரிமூவ் பண்ண போறோம். கரெக்ட் தான். எவ்வளவு ஆட் பண்ண போறோம் அதுல? 0வா? அதாவது ஃபார்முலா அப்படி போட்டீங்க அப்டின்னா, நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது ஆடடுக்கு 0 வரும். அப்ப மேல ஃபார்முலால என்ன செய்வோம்? ஃபார்முலால என்ன செய்வோம்? மைனஸ் போட்டு m-1 ஆ அப்படின்னு எழுதிட்டு, இங்க m-1 போடும்போது இங்க mல இப்ப சொல்லுங்க மேடம். விக்னேஸ்வரி மேடம் சொல்லுங்க. இந்த கிஞ்சுல எத்தன மெம்பர் இருக்கு? ஆ அவ்வளதான் முடிஞ்சுச்சு. அப்ப 2 மைனஸ் 1.
அப்ப என்ன வரும்? 2 -0 -1. அப்ப 2ல 1 போச்சுன்னா 1ங்கிறது ஆன்சர். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? இந்த M-1 போடாம நான் சொல்லவா? M-1 போடாம நான் சொல்றேன். எப்படி சார் அப்படின்னா, இதுல எவ்வளவு ரிமூவ் பண்ண போறோம்னா 2 ரிமூவ் பண்ண போறோம். எவ்வளவு ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, கிஞ்சு அதாவது கேன்டிலீவர்ல அத ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா, இந்த கிஞ்சோட இருக்கும். கிஞ்சு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல வந்து இந்த இது வந்து நல்லா ரொட்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த கம்பி இதுக்கு இங்கிட்டு ரொட்டேட் ஆகும். ஆனா இதுலேருந்து இது வந்து ஸ்டேபிளா இருக்கும். சார் கிளியர்? என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப கிஞ்சி இருக்கு. அப்ப கிஞ்சி இருக்குன்னா, இத ஸ்டேபிளா மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, 1 ஆட் பண்ணணும். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா சார்? சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அப்ப கிஞ்சி இருக்குன்னா, அது ஸ்டேபிளா மாத்துறதுக்கு 1 ஆட் பண்ணணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, M-1 இங்கனே போட்டு கண்டுபிடிங்க. அப்ப இங்க வந்து 2-1 அப்ப 1 வருது. அப்ப 1 ஆட் பண்ணோம்னா, அந்த கேன்டிலீவர்ல அந்த கிஞ்சி மறைஞ்சு இப்படி ஸ்ட்ரெய்ட்டா வந்துரும். அப்ப கேன்டிலீவர் வியூவும் உருவாயிரும். சார் கிளியர்? சார் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இல்ல சார் நான் ஃபார்முலா வச்சே போடுறேன் அப்படின்னா, ஓகே. ஒண்ணும் கவல இல்ல. நீங்க பார்த்தோனே ஆன்ஸர் போடுறதுக்கு இத யூஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு சில பேரு. இல்ல சார் ஃபார்முலா போட்டு போனாலும் எனக்கு ஓகே தான். ஓகே. இப்ப அடுத்த ப்ராப்ளம். ப்ராப்ளம் நம்பர் 2. இதுல ப்ராப்ளம்ஸ் வச்சு தான் உங்கள முடிவு பண்ண முடியும். அதுக்கு தான் இத்தன ப்ராப்ளம் குடுக்குறேன். சொல்லுங்க. சொல்லுங்க. அதாவது நமக்கு ரூல் என்னன்னா, ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பீம்ல அத கேன்டிலிவரா மாத்தணும். இப்ப கேன்டிலிவரா மாத்துறதுக்கு நீங்க இத ரிமூவ் பண்ணிட்டீங்க. இத ரிமூவ் பண்ணிட்டீங்க. மீதி படம் எப்படி இருக்கும் அப்டின்னா, படம் இப்படி இருக்கும். ஓகேவா? அதான் ரிமூவ் பண்ணியாச்சு 2 கிளியர்? ஓகே. ஆனா கேன்டிலிவர்ங்கிறது இது கேன்டிலிவரா? இது கேன்டிலிவரா மேடம்? அதாவது ஏ கேன்டிலிவரா? பி கேன்டிலிவரா? ஒரு கிஞ்சி வச்சிருக்கிறது கேன்டிலிவரா? கிஞ்சி இல்லாம ஒரு பக்கம் பிக்ஸ்டுன்னு ஒண்ணு ஃப்ரீயா இருக்கிறது கேன்டிலிவரா? த்ரூ அவுட் த ஸ்பேன் வந்து ரிஜிட்டா இருக்கணும் அப்டியே. பி தான் கேன்டிலீவர். அப்ப என்ன செய்யணும்? இந்த கிஞ்ச ரிமூவ் பண்ணணும். கிஞ்ச் வந்து உள்ளுக்குள்ள குடுத்துட்டாவே, அதுல மெக்கானிசம் கிரியேட் ஆயிரும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? அதாவது கிஞ்சி வந்துட்டாவே, இங்கிட்டு இருக்கக்கூடிய கம்பி மேல கீழ அப்படியே ஆடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க கைய வச்சு மேல இழுத்தீங்கன்னா மேல போகும். கைய வச்சு கீழ இழுத்தீங்கன்னா கீழ வரும். அப்ப இந்த இடத்துல வந்து மொமெண்ட் அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அந்த கிஞ்சு. சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்னு? சார் என்ன சொல்றேன்னு புரியலையா உங்களுக்கு? அதாவது ஓகே. ஆ அது மொமெண்ட்ட ரிமூவ் பண்றதுக்கு எத்தன நம்ம ஆட் பண்ணணுங்க? ஒரு மொமெண்ட் ரியாக்ஷன் ஒருத்தன் ஆட் பண்ணனே. சொல்லுங்க. சொல்லுங்க. அதாவது மேடம் அதாவது நீங்க என்ன இங்க இப்படி இப்படி யோசிக்க கூடாது மேடம். நீங்க அதாவது எப்படி இத சொல்றது உங்களுக்கு? ஆ அதாவது ஒரு பக்கம் பிக்ஸ்டா இருக்கணும். இன்னொரு பக்கம் ஃப்ரீயா இருக்கணும். கேன்டிலீவரா மாத்துறதுக்கு இதான் ரூலு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, இங்க வந்து இது இருக்குமே சார். ஒரு மொமெண்ட் ரியாக்ஷன் இருக்குமே சார். அந்த மொமெண்ட் ரியாக்ஷன் வந்து இந்த கிஞ்ச வந்து எடுக்குமா அப்படின்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த மொமெண்ட் ரியாக்ஷன் ஒரு லோடு குடுத்து, இந்த லோடு இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல கிரியேட் பண்ணக்கூடிய மொமெண்ட்ட எடுக்கும். ஆனா, ஆல்ரெடி மெம்பர்ல இருக்கக்கூடிய கிஞ்சி குடுக்கக்கூடிய மொமெண்ட் அது எப்படி எடுக்கும்? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு க ஒரு க அதாவது உங்களுக்கு ஃப்ரீயா அப்படி இருக்கு. இப்படி ஃப்ரீயா இருக்கதுல, உங்களுக்கு இங்க மொமெண்ட் ரியாக்ஷன் இருந்தாலும் வேஸ்ட் தான். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இதுல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்க லோடு பாயிண்ட் லோடாவோ, யூடிஎல்லாவோ, யூவிஎல்லாவோ குடுக்கும்போது தான் இந்த மொமெண்ட்ட பத்தி பேச போறீங்க. கிளியர்? இந்த மொமெண்ட்டுக்கே வேலை வரும். ஓகே தானே? ஓகே. அதே நல்லா கவனிங்க. இப்படி இருக்கு. அதுல கிஞ்சி தான் குடுத்துருக்காங்க. கிஞ்சி குடுத்திருக்கும்போது இதுக்கான மீனிங் என்னன்னா, இதுவரையும் இந்த கம்பு ஸ்டெடியா நிக்குது. இந்த பச்சை கம்ப வச்சுக்கிருங்க. பச்சை கம்ப வந்து ஒரு பக்கம் நீங்க கைய வச்சு புடிச்சிருக்கீங்க. இதுவரையும் ஸ்டெடியா நிக்குது. இந்த இடத்துல இந்த பச்சை கம்ப முடிச்சிருக்கீங்க. அந்த பச்சை நார் வந்து மீதி இருக்கக்கூடிய கம்போட ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? இந்த மீதி இருக்கக்கூடிய கம்ப நல்லா முறுக்கலாம். ஆனா, உங்க கையோட புடிச்சிருக்கக்கூடிய இந்த போர்ஷன் வந்து ஸ்டெடியா நிக்கும். கிளியர்? ஏன்னா, இந்த ஸ்டெடியா இருக்கக்கூடிய இந்த போர்ஷன்ல இந்த மொமெண்ட் வந்து இதுவரையும் வளைய விடாது. அத கிஞ்சிக்கு அப்புறம் இருக்கக்கூடியது தான் சுத்திக்கிட்டு இருக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? இந்த மொமெண்ட் எதுக்குள்ள வரையும் வேலை செய்யும்னு? இந்த போர்ஷனுக்கு ஒத்தே தான் இந்த மொமெண்ட் வேலை செய்யும். இத பத்தி நம்ம கிஞ்சு மெம்பர்லயே கிஞ்சு குடுத்துருக்காங்க. அப்டின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கிஞ்சுக்கு அப்புறம் இந்த இந்த இது வந்து நல்லா சுத்துதுன்னு அர்த்தம். முறுக்குனா முறுக்கு ஏற்படும்னு அர்த்தம். கிளியர்? ஓகே. இந்த இடத்துல இவ்வளவு பெரிய கான்செப்ட்ட நீங்க நெனச்சுக்கணுங்கிற இது இல்ல.
ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இப்ப கேன்டிலீவர மேக் பண்ணோம்னா, அப்ப ஒண்ணு ஃபார்முலா வச்சுக்கிருங்க. அப்படி இல்லாட்டி என்ன செய்ய போறீங்கன்னா, இந்த இடத்துல என்ன செய்யணும்? கிஞ்சு வந்து ரொட்டேட் ஆகுது. அப்ப கிஞ்ச வந்து மேல் நோக்கி நகர்த்த முடியல, கீழ் நோக்கி நகர்த்த முடியல. அப்ப அதுல பிரச்சனை இல்ல. இந்த கிஞ்சுக்கு இங்கிட்டு இருக்கக்கூடிய பெர்சன் ரொட்டேஷன் தான் நடக்குது. அப்ப ரொட்டேஷன் எடுக்கிறதுக்கு, அந்த ரொட்டேஷன தூக்கி விட்டுட்டு, இந்த இடத்துல எப்படி செய்யணும்? ஒரு ஸ்டெடியா இருக்கக்கூடிய ஒரு மெம்பர கொண்டு வரணும். அப்பதான் கேன்டிலீவரா அது மாறும். அப்ப ஸ்டெடியா கொண்டு வரணும்னா, உள்ளுக்குள்ள என்ன செய்யணும்? ரொட்டேஷன் அலோவ் பண்றத எதிர்த்து ஒரு மொமெண்ட் ரியாக்ஷன் குடுக்கணும். அப்ப இங்க எத்தன குடுக்குறோம்னா, 1 குடுக்குறோம். அப்ப 1 ஆட் பண்றோம். அதுதான் ஆடட்ல போட சொன்னேன். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்ப எழுதி ரொட்டேஷன ரிமூவ் பண்றதுக்கு, அது எந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகுதோ, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு மொமெண்ட்ட குடுக்குறோம். இது நான் ரியல் லைஃப்ல ஒரு ஸ்டேட் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா நான் சொல்றேன்னு? அவ்வளதான். +10 வருது அப்டின்னா, -10 குடுத்தா அது சமநிலை அடைஞ்சு ஸ்டெடியா நின்றும் அந்த பீமு. அப்புறம் ரொட்டேஷனுக்கு மொமெண்ட் தான் குடுக்கணும். ஹரிசாண்டல் வந்துச்சுன்னா, ஹரிசாண்டலுக்கு ஆப்போசிட்ல குடுக்கணும். வெர்டிகல் வந்துச்சுன்னா, வெர்டிகல்க்கு ஆப்போசிட்ல குடுக்கணும். இங்க வச்சிருக்கிறது கிஞ்சி. கிஞ்சிக்கு வெர்டிகல் ரியாக்ஷன் வரும், ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வரும். மொமெண்ட் தான் ரொட்டேட் ஆகப்போது. அப்ப இங்க ரொட்டேட் தானே குடுக்கணும். ஆனா ஆல்ரெடி வெர்டிகல் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்கே கிஞ்சிக்கு. ஓகே. இப்ப அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 2. ஓகே டைம் ஆயிருச்சு. அப்படியே பாருங்க டக்கு டக்குன்னு போயிரலாம். ப்ராப்ளம் நம்பர் 2 பாருங்க. இப்ப என்னன்னா, கொஞ்சம் யோசிக்கிற மாரி பெரிய ப்ராப்ளமாவே குடுக்குறேன். அதாவது இந்த கான்செப்ட் புரியணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் பெருசாவே எடுத்துக்கிறேங்க. அதாவது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பாத்துக்கிருங்க. இங்க ரோலர். அதுக்கடுத்து இங்கேயும் ரோலர். அதுக்கடுத்து இந்த இடத்துலயும் ரோலரு. எண்டுல கிஞ்ச். அப்ப கிஞ்சுங்கிறேன். கிஞ்ச் சப் குடுத்தாங்க. அப்புறம் மிட்ல வந்து இந்த மெம்பர்ல கிஞ்ச் வருது. ஓகே 2 வருது. இப்ப நான் உங்கட்ட கேட்கிறேன். நீங்க பார்த்தோனே சொல்லிறலாம். அப்ப பிக்ஸ்டா மாத்தணும். பிக்ஸ்டா மாத்தணும்னா, ஆல்ரெடி இங்க வந்து ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் இருக்கு. இன்னும் எவ்வளவு ஆட் பண்ணணும்? ஒரு ஹரிசாண்டல் ஆட் பண்ணணும்னா, ஒரு மொமெண்ட் ஆட் பண்ணணும். அப்ப ஆடடுங்கும்போது +2 ஆட் பண்ணணும். எல்லாருக்கும் புரியுதா? கிளியர்? ஓகே. அடுத்து. ஏன்னா கேன்டிலீவரா மாத்தணும்ல. அதான ரூலு. அப்புறம் இதுல இருக்கக்கூடிய மத்தத ரிமூவ் பண்ணணும். கேன்டிலீவரா மாத்தணும்னா. இந்த மெம்பர்ல இருக்கக்கூடிய கிஞ்சுக்கு லாஸ்ட்டா வர்றேன். அதுக்கடுத்து இந்த இந்த இடத்துல எவ்வளவு ரிமூவ் பண்ற மாரி இருக்கும்? இது ரோலர் சப்போர்ட் தான். எவ்வளவு ரிமூவ் பண்ற மாரி இருக்கும்? -1. இங்க எவ்வளவு ரிமூவ் பண்ற மாரி இருக்கு? -1. இங்க எவ்வளவு ரிமூவ் பண்ற மாரி இருக்கு? -2. ரிமூவ் பண்றது எல்லாத்தையும் மைனஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆட் பண்றது எல்லாத்தையும் பிளஸ்ல பண்ணியிருக்கேன். இப்ப கிஞ்சுக்கு இப்ப தான் உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். நீங்க ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சுக்கிறலாம். இந்த இடத்துல M-1 போட்டு 2 -1 1. இதுக்கு M-1 போட்டு 2 ஏன்னா இங்க 1 இங்க 1 போட்டு 1ன்னு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இருந்தாலும் நான் சொல்றேன். இப்ப கிஞ்சி மேல சொன்னேனே, அவங்களுக்கு விளக்கம். இங்க இந்த கிஞ்சி எவ்வளவு ரியாக்ஷன்ஸ் ஆட் பண்ணணும்? இந்த ரொட்டேஷன எடுக்கிறதுக்கு? எவ்வளவு ஆட் பண்ணணும்? +1 ஆட் பண்ணணும். இந்த கிஞ்சிக்கு எவ்வளவு ஆட் பண்ணணும்? +1 ஆட் பண்ணணும். எல்லாருக்கும் புரியுதா இல்லையா சார்? ஓகே தானே? அப்ப டிஎஸ் ஈக்குவல் டூ ரிமூவ் எவ்வளவு பண்ணப்படும்? ரிமூவ்டு மைனஸ் ஆடட். இப்ப சொல்லுங்க. எவ்வளவு ரிமூவ் பண்ணியிருக்கேன் அதுல? பிளஸ்ல இருக்கக்கூடியதெல்லாம் ரிமூவ் பண்ணது. சார் மைனஸ்ல இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணது. 1, 2, 4. 4 ரிமூவ் பண்ணியிருக்கோம். எவ்வளவு ஆட் பண்ணியிருக்கோம்? பிளஸ்ல இருக்கக்கூடியது. இங்க ஒரு 2 இருக்கு. இங்க ஒரு 1 இருக்கு. இங்க ஒரு 1 இருக்கு. எவ்வளவு ஆட் பண்ணியிருக்கோம்? 4 ஆட் பண்ணியிருக்கோம். அப்ப எத்தன வரும் உங்களுக்கு? 4, 4 போச்சுன்னா 0. டிஎஸ் ஈக்குவல் டூ 0 அதுக்கு. சார் கிளியர்? புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. இப்ப என்ன கேட்பாங்கன்னா, இப்படி கேஸ குடுத்துட்டு, ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிட்டு, இந்த பீம் வந்து அ டிடெர்மினேட்டா இருக்கா? இன்டிடெர்மினேட்டா இருக்கா? அப்படிங்கிற வார்த்தைய கேட்பாங்க. இப்ப டிஎஸ் ஈக்குவல் டூ 0 வந்துருச்சு. அப்ப இந்த பீம் எப்படி சார் இருக்கு? டிடெர்மினேட்டா? இன்டிடெர்மினேட்டா? அவ்வளதான். அப்படியும் கேட்கலாம். கேஸ குடுத்துட்டு, வேல்யூ கண்டுபிடிக்கிற மாரியும் குடுக்கலாம். அப்படி வேல்யூ கண்டுபுடிச்சு, நீங்க வரக்கூடிய ஆன்ஸர் வந்து வேல்யூ இருக்காது. அது டிடெர்மினேட்டா? இன்டிடெர்மினேட்டா? அப்படிங்கிறது இருக்கும். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. அப்ப பீம் இஸ் டிடெர்மினேட் செக்ஷன். நெறைய பேர் அமைதியாவே இருக்கீங்க. இதோ வர்றேன் கேட்கிறேன் எல்லாருக்கும். சார், இப்ப சொல்லுங்க. யாராருக்கு புரியுது? யாராருக்கு புரியல? இது ரொம்ப சிம்பிள் கேஸ் சார். ஒருவேள நெறைய பேர் இப்ப இதுக்கு முன்னாடி ஃபார்முலா மனப்பாடம் பண்ணியிருக்கலாம். இனிமே அப்படி வேணாங்கிறேன் நான்.
நான் என்னென்ன மெத்தட்னா உங்களுக்கு குடுக்குறேனோ, அது எல்லா மெத்தடுமே ப்ராப்ளம் தான். எக்ஸாம்ல கேட்டது தான். நானா ஒரு படத்த வரைஞ்சு, இங்க ரோலர குடுப்போம், இங்க கிஞ்ச குடுப்போம் அப்டின்லாம் குடுக்கல. எல்லாம் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அங்க இங்க எஸ்எஸ்சி ஜேஇ, ஆர்ஆர்பி ஜேஇ, டிஎன்பிசி ஜேடிஓ, அங்க ஏஇ அப்டின்னா, அங்க இங்க இது ஓரியன்ட்டா கேட்டத தான் கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு ஒரு இடத்துல குடுத்துருக்கேன். சார் கிளியர்? புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அப் அதாவது கிஞ்சி வருது அப்டின்னா, இப்ப நீங்க கேன்டிலிவரா மாத்தணும்னா, எண்ட்ல பிக்ஸ்டா மாத்திட்டீங்க. 2 குடுத்து ஆட் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து கிஞ்ச் அப்டியே வச்சுக்கிருப்பீங்க. மத்ததுல எல்லாம் என்ன செய்வீங்க? 2 ரோலர் இருக்கு, 1 கிஞ்ச் இருக்கு. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டீங்க. இப்ப ஒரு பக்கம் பிக்ஸ்டா இருக்கும். மெம்பர் ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். ஆனா மெம்பர்ல 2 இடத்துல கிஞ்ச் இருக்கும். இப்ப கிஞ்ச் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல கிஞ்ச பொறுத்தவரை ஹரிசாண்டலா ஒரு ரியாக்ஷன் கிரியேட் ஆகும். வெர்டிகலா ஒரு ரியாக்ஷன் கிரியேட் ஆகும். ஆனா எதுக்கு ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது? மொமெண்ட்க்கு ஒரு ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது. அப்பன்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள ரொட்டேஷன் அலோவ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல கிஞ்ச் வந்து சுத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அத சுத்துறத நிறுத்தணும்னா என்ன செய்யணும்? அப்ப எக்ஸ்டர்னலா ஒரு மொமெண்ட் ரியாக்ஷன் குடுக்கணும். அப்ப மொமெண்ட் ரியாக்ஷன் எத்தன குடுப்போம்? 1 தான் குடுப்போம். சார் கிளியர்? 2 டைமென்ஷனலுக்கு 1 தான் குடுப்போம். 3 டைமென்ஷனலுக்கு எத்தன குடுப்போம் அந்த இடத்துல மொமெண்ட் ரியாக்ஷன்? எக்ஸ பொறுத்து, ஒய்ய பொறுத்து, இசட்ட பொறுத்து 3 மொமெண்ட் குடுப்போம். ரியாக்ஷன். கிளியர்? சார் புரியுதா சார்? அப்ப இங்க 2 டைமென்ஷன்ல இங்க 1, இங்க 1. இதே 3 டைமென்ஷன்னா இங்க 3, இங்க 3 குடுக்கணும். இல்ல சார். ஓகே தானே சார்? ஓகே. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? சார் எல்லாருக்கும் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? கேக்குதா இல்லையா இப்ப? சார் கேக்குதா? இப்ப கேக்குதா வந்து செக் பண்ணுங்க. இல்லாட்டி மறுபடியும் பாக்குறேன் ஏதாச்சும் ப்ராப்ளமான்னு. சார் கேக்குதா? ஒருத்தவங்க பிரேக் ஆகுதுன்னு சொல்றீங்க. இன்னொருத்தவங்க கேக்குதுன்னு சொல்றீங்க. நான் இத எத எடுத்துக்கிறது? ஓகே. நான் கிளாஸ் எடுக்கிறேன். பாத்துட்டு சொல்லுங்க. மறுபடியும் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? கேக்குதா? அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. அப்ப இது குடுத்தாச்சு. இப்ப அடுத்து என்ன சார் பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் குடுக்குறேன். இப்ப குடுக்கக்கூடிய ப்ராப்ளத்துல இப்படியும் கேஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதுனால குடுக்குறேன். இது ரொம்ப ரேரா தான் கேட்பாங்க. ஆனா, அப்ஜெக்டிவ் புக்ல இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு. அதனால நான் குடுக்குறேன். பாத்துக்கிடுங்க. இப்படி குடுத்தா எப்படி நீங்க பண்ணணுங்கிறதுக்காண்டி குடுப்பேன். எழுதிக்கிறங்க. 3வது ப்ராப்ளம். 3வது ப்ராப்ளம். இதுல ஒரு பக்கம் பிக்ஸ்டு. இங்கேருந்து டயகிராம் இப்படி வரும். அதுக்கடுத்து டயகிராம் இப்படி போகும். இந்த பக்கம் பிக்ஸ்டு. இப்படி டயகிராம் குடுத்திருப்பாங்க. இன்னும் டயகிராம் கம்ப்ளீட் பண்ணல. நீ பாருங்க. இப்ப இங்கிட்டு பிக்ஸ்டு, இங்கிட்டு பிக்ஸ்டு, இங்க ரோலர் புரொவைட் பண்ணியிருப்பாங்க. ரோலர்ன்னு சொல்ல முடியாது. இப்படி உருண்ட மாரி இப்படி போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்து கிங்ஸ் வந்து இங்க குடுத்திருப்பாங்க. இங்க ஒரு கிஞ்ச் வந்து புரொவைட் பண்ணியிருப்பாங்க. இப்ப இப்படி படம் இருக்கும். அதே தான். அப்ப நம்ம என்ன சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸ்டாட்டிக், இன்டிடெர்மினசி, டிஎஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப எவ்வளோ ரிமூவ்டு, எவ்வளோ ஆட் பண்ண போறோம். ஆடட் அவ்வளோதான். இல்ல ஃபார்முலா வந்து ஆடட்ல கிஞ்ச வந்து +1 சேர்க்கல அப்படின்னா, M-1 வச்சு போடுங்க. அது தேவையில்லாதது. அதுக்காக தான் டயத்த வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு இங்க கிஞ்ச் வந்தா +1 சேர்க்க சொன்னேன். ஓகே. நல்லா கவனிங்க. இப்படி 2 பக்கம் சப்போர்ட் குடுத்து, உங்களுக்கு நடுவுல வந்து இப்படி மேலே கீழயும் இறங்குற மாரி ஒரு சர்க்கிள் மாரி குடுத்து, ரோலர் மாரி குடுத்துட்டாங்க அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். இப்ப அப்படி சரி ஓகே. பொதுவா சொல்றேன். இப்ப இந்த சைடு பிக்ஸர கேன்டிலிவரா மாத்துறதுக்கு வச்சுக்கிருவீங்களா? ரிமூவ் பண்ணுவீங்களா? வச்சிருப்போமா? கேன்டிலிவரா மாத்துறதுக்கு? சோ கிளியர்? ஓகே. ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. அப்ப இங்க வந்து ரிமூவல் பண்றது எவ்வளவு இருக்கு? இல்ல ஆட் பண்றது எவ்வளவு இருக்கு? இங்க எதும் ரிமூவ் பண்ணணுமா? எதும் ஆட் பண்ணணுமா? எதுவுமே இல்ல. அப்ப 0. ஓகே. இப்ப இந்த எண்டுக்கு வாங்க. ஒரு பக்கம் பிக்ஸல் குடுத்துட்டேன். அடுத்த எண்டுக்கு வாங்க. இந்த எண்ட்ல பிக்ஸர நான் என்ன செய்யணும்? கான்டிலீவர்ல ஒரு எண்ட் பிக்ஸ்டு, இன்னொரு எண்ட் ஃப்ரீ. அதுதான் நமக்கு ரூலு. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யணும்னா? ஆ இத ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணணும்னா, மைனஸ்ல குடுக்குறேன். ரிமூவ்ல. அப்ப -3. சார் கிளியர்? இதுவரை புரியுதா உங்களுக்கு? ஓகே. அதுக்கு அடுத்து கிஞ்சி வந்து மெம்பர்ல குடுத்தா நான் என்ன சொல்லிக் குடுத்துருக்கேன் உங்களுக்கு? இங்க என்ன செய்வோம்? எத்தன ஆட் பண்ணுவோம் இங்க? ஆ 1 ஆட் பண்ணுவோம். ஓகே. இப்ப இங்க இருக்கிறது பார்த்தாவே தெரியுது.
இப்ப முட்டை போட்டாவே உங்களுக்கு எங்க வந்திருக்கும்? ரோலர்ல வந்திருக்குமா? கிஞ்சில வந்திருக்குமா? இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்திருப்பீங்களே. இங்க கீழ வந்து இந்த கோடு குடுக்காம முட்டோத்தையும் குடுத்துருக்காங்க. இது ரோலர்ல வருமா? கிஞ்சில வருமா? டக்குனு சொல்லுங்க. ரோலர்ல தான் இந்த முட்டைய நீங்க பார்த்திருப்பீங்க. அவ்வளதான் முடிஞ்சு போச்சு. அப்ப ரோலர்னா, இந்த இடத்துல ரோலர நீக்கிப்புட்டு, இவன ஒரே ஸ்ட்ரெய்ட் லைனா வைக்கணும். அதாவது எனக்கு ஒரு எண்ட் பிக்ஸ்டு, இன்னொரு எண்ட் ஃப்ரீ. ஆனா த்ரூ அவுட் த மெம்பர் ஒரே ஸ்ட்ரெய்ட் லைனா இருக்கணும். அதுல கிஞ்சிறோ, இல்ல வெட்டு போடுறதோ, கீழ இறங்குறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரே ஸ்ட்ரெய்ட் லைனா இருக்கணும். அப்ப இந்த ரோலர நான் என்ன செய்யணும்? ரிமூவ் பண்ணணும். ரோலர ரிமூவ் பண்ணணும்னா, அடிஷனலா நான் இதுல எத்தன சேர்க்கணும்? அதுதான் விஷயம். சார் ஆல்ரெடி நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? ரிமூவ்ட்ல 3 சொல்லியிருக்கீங்க. இந்த இடத்துல ரோலர தூக்கிட்டு ரிஜிட்டா ஒரே மெம்பரா மாத்தணும். அப்ப ரிஜிட்டா ஒரே மெம்பரா மாத்தணும் அப்டின்னா, நான் எத்தன சேர்க்கணும்? ஆல்ரெடி ரோலர்ல வெர்டிகல் ரியாக்ஷன் ஒண்ணு இருக்கும். இப்ப எத்தன சேர்க்கணும்? ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் சேர்க்கணும். ஒரு மொமெண்ட் ரியாக்ஷன் சேர்க்கணும். அப்ப மொத்தம் எத்தன சார் சேர்க்கணும் அப்டின்னா 2 சேர்க்கணும். எல்லாருக்கும் புரியுதா சார்? கிளியரா? ஓகே. அப்ப இங்க எத்தன? ஆல்ரெடி இங்க கிஞ்சுகிட்ட 1 சேர்த்திருக்கோம். இப்ப ரோலர்ட்ட 2 சேர்த்திருக்கோம். அப்ப மொத்தம் எத்தன சேர்த்திருக்கோம்? ஆடட் பண்ணியிருக்கோம். 3. அப்ப இந்த ஆடடுக்கு நேரா கீழ 3 போடுங்க. மைனஸ் இங்க. எவ்வளவு ரிமூவ் பண்ணியிருக்கோம்? ஒரு பிக்ஸ்டு சப்போர்ட்ட அப்படியே ரிமூவ் பண்ணியிருக்கோம். அப்ப இங்க 3. அப்ப 3ல 3 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 0. அப்ப இதோட டிஎஸ் ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 0. அப்ப இந்த பீம்ங்கிறது டிட்டர்மினன்ட் செக்ஸரா இருக்கு. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்ப இப்படியும் குடுக்கலாம். இப்படியும் குடுத்தா நான் இப்ப இந்த இடத்துல இந்த ப்ராப்ளத்த மென்ஷன் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லாத்துலயும் உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் கேன்டிலீவர் ஆக்கிட்டு மத்ததெல்லாம் ரிமூவ் பண்ற மாரி கேட்பான். இல்ல இடையில கிஞ்ச குடுப்பான். இது 2வது டைப்பு. 3வது டைப் என்ன செய்வான்னா, இப்படியும் கேட்கலாம். ஒரு ரோலர இப்படி குடுத்து உங்கள குழப்புற மாரி குடுக்கலாம். நீங்க என்ன செஞ்சுக்கிருவீங்க, அப்ப இங்கிட்டு பிக்ஸ்டு இதுவரையும் கேன்டிலீவரு. இங்கிட்டு பிக்ஸ்டு இதுவரையும் கேன்டிலீவர்ன்னு சிலவங்க இப்படிதான் யோசிப்பீங்க. நீங்க ஏன்னா குதர்க்கமா யோசிப்பீங்கன்னு தெரிஞ்சு தான் இப்படி ஒரு கேஸ வச்சிருக்காங்க. அப்படி இருந்தா நீங்க அவசரப்பட்டுற கூடாது. ஒரு பக்கம் தான் கேன்டிலிவர் இருக்கணும். இன்னொரு பக்கம் ஃப்ரீயா இருக்கணும். அந்த த்ரோ அவுட் த மெம்பர் எப்படி இருக்குன்னா, ஒரே ரிஜிட்டா இருக்கணும் அந்த மெம்பர். அந்த மெம்பர்ல கிஞ்சோ, இல்ல ரோலரோ, இல்ல மெம்பர் மேல கீழ வளைஞ்சோ அப்படி எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரே ஸ்ட்ரெய்ட் லைனா இருக்கணும். சார் கிளியர்? புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் குடுக்குறேன் பாருங்க. அதுக்கும் 0 தான் வரும். இது அப்ஜெக்டிவ் புக்ல இருக்கு. இந்த படத்த நீங்க ஒரு டைம் பார்த்துக்கிருங்க. அடுத்து 4வது. இதோட நிறுத்துறேன். ஓகே. இப்ப 4. சார் இத வந்து ப்ராப்ளம் வச்சு இத வந்து ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணலாமா சார் அப்டின்னா, எக்ஸாம்ல ஃபார்முலா கேட்பான் பீமுக்கு. அதுக்காண்டி எப்படி பிரேம்டு ஸ்ட்ரக்சர் குடுத்தனோ, அதே மாரி ஒரு பீம் ஸ்ட்ரக்சர்க்கு ஃபார்முலா இப்ப அடுத்து குடுப்பேன். ஆனா நீங்க ப்ராப்ளத்த நான் சொன்னத வச்சு தான் நீங்க சால்வ் பண்ணணும். அப்ப இது ஒரு டைம் புரியலாட்டி, திருப்பி ஒரு டைம் எடுத்து பாருங்க. அப்பயும் உங்களுக்கு புரியலாட்டி வீடியோ எடுத்து பாருங்க. அப்ப உங்களுக்கு புரிஞ்சிரும். அதுலயும் ஒரு சில டவுட் இருக்குன்னா, என்னட்ட வந்து வாய்ஸ் மெயில் போடுங்க. நான் சொல்லிக் குடுக்குறேன். கிளியர்? ஓகே தானே? சொல்லுங்க மேடம். அந்த இடத்துல ஸ்ட்ரெய்ட் லைனா கொண்டு வரணும். அதனால ரிமூவ் பண்றோம். சரி, ஓகே. நான் உங்கட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அதுக்கப்புறம் உங்க கொஸ்டினுக்கு ஆன்ஸர் பண்றேன். இப்ப இந்த கிஞ்ச் இருக்கு தெரியுமா? இந்த கிஞ்சுல ஆல்ரெடி என்ன ரியாக்ஷன் உள்ளுக்குள்ள இருக்கு? மொமெண்ட் ரியாக்ஷன் இருக்கா? நம்ப தான் பிளஸ் 1 குடுத்து மொமெண்ட் ரியாக்ஷன் கொண்டாந்துருக்கோம். என்ன ஆல்ரெடி இருக்கு? ஹாரிசான்டல் ரியாக்ஷனா, வெர்டிகல் ரியாக்ஷன் இருக்கு. இப்ப நம்ம அது 2யும் இங்க சேர்த்தோமா? இல்ல நம்ம குடுக்கிறத வச்சே சேர்த்தோமா உள்ளுக்குள்ள? எக்ஸ்டர்னலா இப்ப குடுக்க போற ஆட் பண்றத வச்சே உள்ளுக்குள்ள கொண்டு வந்தோமா? இல்ல ஆல்ரெடி இருக்கிறத சேர்த்தோமா? இருக்கு. அதனால தான் நம்ம சேர்க்கல. ஆல்ரெடி இருக்கத ஏன் நீங்க அதாவது இந்த ஆடடுங்கான வார்த்தை என்ன மேடம்? ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டோம். சாப்பாடு போட்டு வச்சிருக்கோம். இப்ப வந்து கொஞ்சம் சாப்பாட ஆடட் பண்ண போறோம் அப்டின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்கள இப்ப 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 உள்ளுக்குள்ள இப்ப ஆல்ரெடி வந்து ஒரு எப்டி 100 கிராம் வந்து ஒரு 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 இது பாத்திரத்துல இருக்கு. ஏதோ ஒரு பொருள் இருக்கு. இப்ப வந்து ஒரு 10 கிராம் ஆடட். அப்ப இப்ப ஆட் பண்றது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய 100 பிளஸ் 10 110 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்டின்னு சொல்லுவீங்களா? இப்ப 10 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவீங்களா? இதுல ஆடட் என்ன? அப்ப இங்க மொமெண்ட்ங்கிறது என்னது? ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெர்டிகல் பிளஸ் ஹாரிசான்டல் அதையும் சேர்த்து 3ன்னு எழுதுவீங்களா? இப்ப ஆட் பண்ணியிருக்க மொமெண்டோத்தையும் எழுதுவீங்களா? ஆல்ரெடி உள்ளுக்குள்ள இருக்கு. ஆ மொமெண்ட் வச்சு தானே நீங்க ஆட் பண்ணியிருக்கீங்க. இப்ப ரோலருக்கு வாங்க. ஆல்ரெடி உள்ளுக்குள்ள வெர்டிகல் உட்கார்ந்திருக்கு. இப்ப ஆட் பண்ணது ஒண்ணு ஹாரிசான்டல் ஆட் பண்ணியிருக்கீங்க. இன்னொன்னு மொமெண்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க. எதுக்கு? இத ரிஜிட்டா ஒரே கொண்டு வரதுக்காண்டி. அப்ப ஆட் பண்ணியிருக்கிறது 2 தானே ஆட் பண்ணியிருக்கீங்க. அப்ப 2 தானே எடுக்கணும். ஏன் வெர்டிகல் எடுத்தீங்க? புரியுதா நான் சொல்றேன்னு? ம்.
ஓ! மேடம் உங்களுக்கு அதான் மேடம் நீங்க கேட்கிற கொஸ்டின் அதாவது நீங்க கேட்கிற கொஸ்டினே அதாவது நீங்க கேட்கிற கொஸ்டின் எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு மேடம். அதாவது நீங்க கேட்கிற கொஸ்டினே ராங்குன்னு சொல்றேன். அதாவது கொஸ்டின் எப்படி ராங்குன்னு சொல்றேன்னா, நமக்கு இங்க வந்து கேன்டிலீவரா மாத்தணுங்கிறது தான் நமக்கு ரூலே. புரியுதா நான் சொல்றேனே? அந்த கேன்டிலீவரா மாத்துறதுக்கு எனக்கு இதுல மெம்பர் கட் ஆகல. மெம்பர் ஸ்ட்ரெய்ட்டா தான் இருக்கு. அந்த மெம்பருக்கு கீழ இருக்கக்கூடிய சப்போர்ட்ட தான் நான் ரிமூவ் பண்றேன் இங்க. மேடம் அதே அதே வந்து இந்த இடத்துல எனக்கு இந்த மெம்பரே கட் ஆயிருக்கு. இப்படி ரோலர் குடுத்து இந்த மெம்பரே இப்படி 2ஆ கட் ஆயிருந்துச்சுன்னா, நான் இங்க ஆட் தான் பண்ணணும். இந்த மெம்பர் ஸ்டேபிள் பண்றதுக்காண்டி. ஆல்ரெடி இங்க மெம்பர் கட்டே ஆகலையே. மெம்பர் ஸ்டேபிளா இருக்கு. கீழ இருக்கக்கூடிய சப்போர்ட்க்கு தானே நான் குடுத்துருக்கேன். ரிமூவ் பண்ணியிருக்கேன். புரியுதா நான் சொல்றேனே? எக்ஸ்ட்ரா ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடியத தான் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். புரியுதா மேடம்? ஆ ஓகே. ஓகே. இப்ப அடுத்து பாருங்க. இப்படி ஒரு ஸ்பெஷல் கேஸ் கேட்கலாம். இருக்கிறதுலே இதான் கொஞ்சம் யோசிக்கிற மாரி ஆனா ஈஸி தான். பாத்துக்கிறங்க. எனக்கு குடுக்குறேன். ப்ராப்ளம் நம்பர் 4ஆ? ஓகே 4 தான். லாஸ்ட் ப்ராப்ளம். பீம்ல லாஸ்ட். ஓகே. இப்ப வரைஞ்சுக்கிறேங்க சார். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது யாருக்கும்? கிளியர் தானே? ஓகே. இப்ப இப்படி பீம் இதுவும் பீம் தான். இது குடுப்பாங்க. படம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ரோலர். அப்ஜெக்டிவ் புக்ல இருக்கக்கூடியது தான் குடுக்குறேன். புதுசா எதுவும் நான் குடுக்கல. ஓகே. இப்ப இன்டர்னல் கிஞ்ச் மெம்பர்ல கிஞ்ச் இங்கே குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. இவ்வளோ கேஸ் நான் நடத்தியிருக்கேன். எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கங்கிறது இப்ப தெரிஞ்சு போயிரும். ஃபார்முலா நமக்கு தெரியும். டிஎஸ் ஈக்குவல் டூ ரிமூவ்டு மைனஸ் ஆடட். இப்ப சொல்லுங்க. இப்ப இந்த இடத்துல நான் கேன்டிலீவர் மாத்தணும். ஆல்ரெடி ஹிஞ்ச் இருக்கு. ஒரு வெர்டிகல் இருக்கு. ஹாரிசான்டல் இருக்கு. இதுல எத்தன ஆட் பண்ணணும்? ஒரு மொமெண்ட் ஆட் பண்ணணும். அப்ப பிளஸ் 1 ஆட் பண்ணணும். எல்லாருக்கும் புரியுதா சார்? கிளியர்? ஓகே. இப்ப இங்க மெம்பர்ல ஹிஞ்ச் குடுத்துருக்கேன். எத்தன ஆட் பண்ணணும்? ஆட் பண்ணணுமா? ரிமூவ் பண்ணணுமா இங்க? மெம்பர்ல ஹிஞ்ச் இருந்துச்சுன்னா. ஓகே. எ எத் ஆ இங்க 1. ஓகே. இங்க மெம்பர்ல ஹிஞ்ச் இருக்கு. எத்தன ஆட் பண்ணணும்? 1 தான் ஆட் பண்ணணும். ஓகே. இங்க இங்க பாருங்கவேன். படம் ஃபார்முலா என்ன? M-1 இந்த கிஞ்சுல இங்கேருந்து ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு கோடு. அப்ப எம்முக்கு பதிலா 2-1 எத்தன ஆட் பண்ணணும்? 1 தானே வருது. அதே இங்க பாருங்க. இங்கேருந்து ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு கோடு. அப்ப என்ன வரும்? M-1ல 2-1 அப்ப 1 தான் ஆட் பண்ணணும். அப்ப இங்க என்ன வரும்? இங்க எத்தன ஆட் பண்ணணும்? இங்கேயும் 1 தான் ஆட் பண்ணணும். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. வேற ஏதாச்சும் ஆட் பண்ணணுமா இதுல? ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அப்ப இது 2க்கும் ஆட் பண்ணிட்டேன்னா, இது எப்படி மாறுது? இது எப்படி மாறுதுன்னா, இப்ப இந்த இடத்துல ஸ்டெடியா மாறிடுச்சு. ஆல்ரெடி சுத்திக்கிட்டு இருந்தத நான் ஸ்டேபிள் பண்ணிட்டேன். அப்ப என்ன ஆயிருச்சு? இப்ப ஸ்டெடியா மாறிடுச்சு. இப்ப எக்ஸ்ட்ரா இது ஒருத்தையும் உட்கார்ந்திருக்கு. மேல குடுத்த படத்துல இது ஒருத்தையும் உட்கார்ந்திருக்கு. சார் கிளியர்? இப்ப புரியுதா? அப்ப எனக்கு ஆடட் பண்ண வேண்டியது எத்தன? 3. இப்ப ரிமூவ் பண்ண வேண்டியத சொல்லுங்க. இப்ப எத்தன ரிமூவ் பண்ணணும் இதுல? இங்க ரோலர்ல 1 ரிமூவ் பண்ணணும். இங்க ஒரு ரோலர், இங்க 1 ரிமூவ் பண்ணணும். இங்க கிஞ்சி 2 ரிமூவ் பண்ணணும். அப்ப டோட்டலா எத்தன ரிமூவ் பண்ணணும்? 4 ரிமூவ் பண்ணணும். அப்ப 4 ரிமூவ் பண்ணணும். மைனஸ் 3 ஆட் பண்ணணும். அப்ப எத்தன வருது ஆன்ஸர்? புரியல. என்ன சொல்றீங்க? ஓ! ச ச சாரி புரியுது, புரியுது. ஓகே, ஓகே. வெயிட். அதாவது நம்ப டிஎஸ்சி ஈக்குவல் டூ இங்க இங்க 1 ஆட் பண்ணியிருக்கோம்ல, அத விட்டுட்டேன் பாருங்க. இங்க 1 2 ஆச்சு. இங்க 1 3 ஆச்சு. இங்க 1 4 ஆச்சு. அப்ப மொத்தம் ஆட் பண்றது 4. இப்ப ரிமூவ் பண்றது இப்ப தெரிஞ்சு போச்சு இங்க. 4. அப்ப 4 மைனஸ் 4 அப்ப எவ்வளவு ஆன்ஸர் வருது? 0. அப்ப டிட்டர்மினன்ட் 6. சார் ப்ராப்ளம் புரியுதா? அவ்வளதான் சார். இனிமே எப்படி கஷ்டமான கேள்வி குடுத்து டிட்டர்மினன்ட் 6 கண்டுபிடிங்கன்னு நீங்க சொன்னாலும், இத வச்சு நீங்க சால்வ் பண்ணிட்டு போயிரலாம்.
அவன் எப்படி வேணாலும் படம் குடுத்தாலும் உங்களால ஆன்சர் வந்துரும். சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. இப் ஓகே. அடுத்து. இப்ப இதுல ஃபார்முலா எப்படி சார் எக்ஸாம்ல கேட்பாங்க அப்டின்னா, அனதர் அப்ரோச்ன்னு போடுங்க. சின்னது தான். எல்லாத்துக்கும் நம்ம வந்து கான்செப்ட் படி போட்ற முடியாது. இந்த ட்ரீ கட் மெத்தடு, இப்ப சொன்ன இந்த கேன்டிலிவரா மாத்துற மெத்தடு இது எல்லாமே கான்செப்ட் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்றது மேத்தமேட்டிக்கல் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா வச்சு கொண்டு வரது. அப்ப அனதர் மெத்தட். இப்ப நீங்க சொன்ன மெத்தட்னா புக்ல இருக்காதா சார் அப்டின்னா, புக்ல இருக்கும். நான் சொன்ன கான்செப்ட் மெத்தடே புக்ல இருக்கும். நானா ஒண்ணு கண்டுபிடிச்சதுன்னா அது இல்ல. புக்ல அந்த மெத்தடும் இருக்கும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? கிளியர்? ஓகே. அப்ப அனதர் மெத்தட். இப்ப நார்மலா ஒரே லைன்ல எழுதிக்கிறேன். அப்ப டிஎஸ் ஈக்குவல் டூ எவ்வளோ அன்னோன் ரியாக்ஷன்ஸ் இருக்கு? நம்பர் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன். எப்ப ஒரு 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் தான். ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாரி இப்ப உங்களுக்கு வரும் ஃபீல் ஆகும். ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி பீமுக்கு அன்னோன்ஸ் ரியாக்ஷன்ஸ் மைனஸ் 6 அட் 3 டைமென்ஷனல். 2டே ஃபார்முலா தான். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. அப்ப இது எங்க பார்த்திருப்பீங்க? ஐஎஸ்இ ஈக்குவல் டூ அன்னோன் மைனஸ் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் பார்த்திருப்பீங்கள்ல தெரியுமா? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அதுதான் இங்க. அந்த அன்னோன் தான் ரியாக்ஷன்ஸ் 6. அந்த ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் தான் 2 டைமென்ஷனலுக்கு 3, 3 டைமென்ஷனலுக்கு 6. அதே தான் சார் இங்க. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இப்ப நோட்ன்னு போட்டு ஒரு விஷயத்த சொல்றேன். அவ்வளவுதான் இது முடிஞ்சிருச்சு. இந்த ட்ரெஸ்ஸஸ் ஆரம்பிக்க வேண்டியது தான். ட்ரெஸ்ஸஸ பொறுத்தவர ஃபார்முலா வச்சு தான் கொண்டு போகணும். அதுக்குன்னு ஒரு கான்ஸ்டன்ட் மெத்தட்னா யாருமே உருவாக்கல. ஓகே. இப்ப இத முடிச்சர்றேன். இப்ப நோட்ன்னு போட்டுக்கிறேங்க. இப்ப நார்மலா டிஎஸ்னா என்ன? இதுவரையும் புரிஞ்சுக்கிட்டதுல என்ன? 2 மெத்தடுமே முடிக்க போறோம். முடிச்சாச்சு கிட்டத்தட்ட. இன்னும் 1 தான் இருக்கு. ட்ரெஸ்ஸஸ் சுத்தி தான் இருக்கு. சொல்லுங்க டிஎஸ்னா என்ன? ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. ஓகே. அதோட நான் சொல்லிட்டேன். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அதையாச்சும் சொல்லுங்க. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வர்றீங்கல்ல. ஆ அதாவது இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசிக்கும் பிளஸ் எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. அப்ப 2யும் இன்டர்னலையும் எக்ஸ்டர்னலையும் சம்மேஷன் பண்ணோம் அப்படின்னா, அதான் டிஎஸ்க்கு ஈக்குவல். இந்த டிஎஸ் தான் டோட்டல்ன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? சார் கிளியர்? ஓகே. அப்ப இதுக்கு முன்னாடி பிரேம்டு ஸ்ட்ரக்சர் குடுக்கும்போது நான் எழுதினேன். டிஎஸ்சிக்கு கண்டுபிடிச்சோம். ஆனா அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு டிஎஸ்க்கு கண்டுபிடிச்சோம். டிஎஸ்ஐ வந்து நம்ம வந்து இத 2 வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சோம். நல்லா கவனிங்க. டிஎஸ்இ கண்டுபிடிச்சோம். டிஎஸ் கண்டுபிடிச்சோம். டிஎஸ்ஐங்கிறது கண்டுபிடிச்சது இந்த 2 வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சோம்னு நான் சொன்னேன். சார் கிளியர்? புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அதே பீம பொறுத்தவர, நீங்களே பாருங்க. அந்த பிரேம்டு ஸ்ட்ரக்சர்க்கு என்ன சொல்லியிருப்போம்? டிஎஸ்ஐக்கு ஃபார்முலா சார். நீங்க கண்டுபிடிக்கணும். டிஎஸ்க்கு 3சி மைனஸ் ஆர் டாஷ் அப்படின்னு குடுத்திருப்பேன். அதுக்கடுத்து டிஎஸ்சிக்கு என்ன குடுத்திருப்பேன்? ஆர் மைனஸ் 3 2 டைமென்ஷனல்னா 3 டைமென்ஷனல்னா ஆர் மைனஸ் 6 அப்படின்னு குடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? சார் புரியுதா? ஓகே. இப்ப படத்துல இந்த டிஎஸ் ஈக்குவல் டூ எது ஒத்தையும் இருக்கு நமக்கு. எது ஒத்தையும் டிஎஸ் ஈக்குவல் டூ எது ஒத்தையும் இருக்கு. 2 டைமென்ஷனல்னா ஆர் மைனஸ் 3 ஆர் மைனஸ் 6. அப்ப இது மூலம் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரியுதா? டிஎஸ்ஐங்கிறது ஒரு பீமுக்கு என்னவா இருக்கும்? இன்டர்னல் ஸ்டாட்டிக் டிட்டர்மினசிங்கிறது இன்டிடெர்மினசிங்கிறது ஒரு பீமுக்கு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா சார் உங்களுக்கு? அப்ப நீங்க டிஎஸ்சி ஈக்குவல் டூ டிஎஸ்சி தான் இங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. சார் ஓகேவா சார்? ஓகே. அப்போ ஒரு வேள கான்செப்ட் கொஸ்டினா கேட்டாங்கன்னா, இது கேட்கலாம், கேட்காமயும் போகலாம். ஆனா மேல உள்ள ப்ராப்ளம் கேட்பாங்க. அந்த அனதர் மெத்தட்ன்னு குடுத்தா 2 டைமென்ஷனலுக்குள்ள ஃபார்முலா கேட்பாங்க. 3 டைமென்ஷனலுக்குள்ள ஃபார்முலா கேட்பாங்க. ப்ராப்ளம் கண்டிப்பா கேட்டே தீருவாங்க. சார் கிளியர்? எல்லாருக்கும் ஓகே தானே? அடுத்து மூவ் பண்ணலாமா? ஓகே. அடுத்து ட்ரெஸ்ஸஸ். அடுத்து ட்ரெஸ்ஸஸ் சொல்லிட்டு, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் சேர்த்துக்கிறணும். இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால கொஞ்சம் பெருசா போகுது சார். கவலைப்படாதீங்க. நான் செக்சுவல் அனாலிசிஸ பொறுத்தவர 12 கிளாஸ் டூ 13 கிளாஸ்லயே முடிச்சுருவேன். எதுக்கு? ஜேடிஓக்கு. ஏஐக்கு ஒரு 25% வச்சிருப்பேன். நான் பின்னாடி நடத்துவேன். அதனால வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் முன்ன பின்ன தான் போகும். ஸ்பீடா நடத்த முடியாது. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. மியூட்ல போடுங்க. ஓகே. சொல்லுங்க. அதாவது நீங்களே இத புரிஞ்சுக்கிறீங்க மேடம். அதாவது நீங்க எப்படி எழுதணுமோ அது மாரி எழுதிக்கிறீங்க. இது மாரி கொஸ்டின் கேட்டதுல, இந்த இடத்துல எப்படி இருக்குங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. புரியுதா நான் சொல்றேன்னு உங்களுக்கு? அதாவது இத கொஸ்டினா கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல.
ஒருவேளை இத வச்சு கேட்டாங்கன்னா, நீங்க தெரிஞ்சுக்கிறணும். பீம பொறுத்தவரை ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசிங்கிறது எக்ஸ்டர்னல் வச்சு தான் கன்சிடர் பண்ணுவோம். இன்டர்னல்ல கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்படி தெரிஞ்சுக்கிறங்கங்கிறதுக்காண்டி குடுக்குறேன். புரியுதா நான் சொல்றேன்னு? இதுக்காண்டி நீங்க ஒரு பாராகிராஃப் மாரி எழுதிட்டு இருக்க வேண்டியதில்ல. நீங்க சும்மா ரஃப்பா நோட் பண்ணிக்கிறீங்கங்கிறேன். ஒருவேளை ஃபியூச்சர்ல கேட்டா எங்க சார் கேட்பாங்க அப்படின்னா, அசெஸ்ஸன்டீஸ்ல வேணா கேட்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்லல. ஓகே. அடுத்து இப்ப லாஸ்ட் ஒரு ஒரு பிரைமரி ஸ்ட்ரக்சர்க்கு முடிச்சாச்சு. ஒரு பீம் ஸ்ட்ரக்சர்க்கு முடிச்சாச்சு. ஒரு ட்ரெஸ்ஸஸ் வருது அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸ்டாட்டிக் டிட்டர்மினசி அப்படிங்கிறது, இதுக்கு ஷார்ட்கட்னா முடியாது. நம்ம ஃபார்முலா வந்து வச்சு தான் பார்க்கணும். அந்த ஃபார்முலா எப்படி வருதுங்கிறத நான் சொல்லிருவேன். அப்ப எழுதிக்கிறங்க. அதிகமா எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வர்றது பீம்லயும், இதுலயும் தான். அந்த பிரேம்டு ஸ்ட்ரக்சர்ல ஒரு சில நேரம் தான் கொஸ்டின் வரும். நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரேம்ஸ பொறுத்தவரை ஒரு சில நேரத்துல கொஸ்டின் வரும். 3m + r - 3j அந்த ஃபார்முலா கேட்பாங்க. அதே மாரி 3 டைம்ஸ்க்கான ஃபார்முலா தான் அதிகம் வந்திருக்கும். ஆனா ப்ராப்ளத்த பொறுத்தவரை பீம்ல அதிகமா கேட்டிருப்பாங்க. ட்ரெஸ்ஸஸ்ல கேட்டிருப்பாங்க. சரி ஓகே. எழுதுங்க. ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி டிடெர்மினசி COE ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். ஓகே. இப்ப ஒரு ட்ரெஸ்ஸஸ பொறுத்தவரை நார்மலா வந்து SOMலயே படிச்சிருப்பீங்க. இப்படி படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணியிருப்போம்ல. நல் மெம்பர் இதெல்லாம் வச்சு. கிளியர்? ஓகே. இப்ப நான் சொல்றேன். இப்ப இந்த இடத்துல கிஞ்சி. இந்த சைடு ரோலர். ஓகே. இப்ப ட்ரஸ்ஸஸ பொறுத்தவரை ஜாயிண்ட் வந்து எத எடுக்காது? எத எடுக்கும், எத எடுக்காது? ஒன்லி எதத்தான் எடுக்கும். இப்ப இது 2 ஜாயிண்ட் இடைப்பட்ட இது ஒரு மெம்பர். இது ஒரு மெம்பர். இது ஒரு மெம்பர். உங்களுக்கு தெரியும் தானே சார்? ஜாயிண்ட்ல தான் லோட் ஆக்ட் ஆகும். பெண்டிங் மொமெண்ட் எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். அதுக்கடுத்து இந்த மெம்பர்ல எப்பயுமே ஃபோர்ஸஸ் வச்சு தான் ஆக்ட் ஆகும். அப்ப ஃபோர்ஸஸ் எப்படி சார் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, குடுக்கக்கூடிய லோடு தான் உள்ளுக்குள்ள டிராவல் ஆகும். அத தான் நீங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க? இப்ப இது A, இது B, இது C அப்படின்னா, இது FAB. கீழ FAC. இது FCB அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? கிளியரா? ஓகே. இப்ப நான் குடுத்திருக்கக்கூடிய படம் 2 டைமென்ஷனல். இந்த 2 டைமென்ஷன்ல நீங்க கண்ணால பார்க்கும்பொழுது, இந்த மெம்பர்ல எத்தன ஃபோர்ஸ் வருது? ஆல்ரெடி EMலயே பார்த்திருப்போம். ஒரு மெம்பர்ல எத்தன ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியும்? Aக்கும் Bக்கும் இடைப்பட்ட ஒரு மெம்பர்ல எத்தன ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியும்? FABங்கிற ஃபோர்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? Fங்கிறது ஃபோர்ஸு. ஏபிங்கிறது அந்த மெம்பர். ஏ டூ பிங்கிற அந்த மெம்பர். ஏபிங்கிற மெம்பர். அப்போ இது வச்சு தானே கண்டுபிடிக்க முடியும். FABனாலும், FBAனாலும் ஒண்ணு தான். ஒரே மெம்பர் தான். இதானே கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. அப்ப எத்தன கண்டுபிடிக்க? 1 தான் கண்டுபிடிக்க முடியும் ஒரு மெம்பர்ல. எத்தன பேருக்கு புரியுது? கிளியர்? ஓகே. அதுக்கடுத்து இதுல எவ்வளவு சப்போர்ட் ரியாக்ஷன் இருக்கு? பிளஸ் ஆர். இப்ப வாங்க. 2 டைமென்ஷன்ல ஜாயிண்ட்ல எத்தன சார் வரும்? லோடு வரும். அதுக்கடுத்து என்ன வரும்? ஆ 430 எக்ஸ். இப்ப நீங்க இங்க ஜாயிண்ட் எடுக்குறீங்க. ஜாயிண்ட் ஏவ எடுக்கும்போது நான் சொல்லிக் குடுத்திருப்பேன். உங்களுக்கு இப்படி வருது. இன்க்ளைன்டா ஒண்ணு வருது அப்படின்னா, இங்க என்ன செய்வோம்? இன்க்ளைன்டா வருதுனா என்ன செய்வோம்? இங்க FBX எடுத்துக்கிருவோம். ஞாபகம் இருக்கா? அந்த FAB காஸ் தீட்டா. அதே வெர்டிகலா வந்து இந்த இன்க்ளைன்ட மாத்திக்கிருவோம். FOE எடுத்துக்கிருவோம். FAB சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிருவோம். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. EMல நடத்திட்டு தானே நான் இங்க வந்திருக்கேன். புதுசா நடத்தலையே. ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? அப்ப ஜாயிண்ட்ல வந்து என்ன சார் வரும்? உங்களுக்கு இன்க்ளைன்டா லோடு வந்தாலும், அது ஹாரிசான்டல் ஃபோர்ஸாவும், வெர்டிகல் ஃபோர்ஸாவும் தான் மாறுமே தவிர, அந்த ஜாயிண்ட் எப்பயும் மொமெண்ட் எடுக்காது. ஜாயிண்ட் உங்களுக்கு தெரியும் தானே கிஞ்சி குடுத்துருக்கோம். கிஞ்ச் எப்படி மொமெண்ட் எடுக்கும்? பெண்டிங் மொமெண்ட் 0 தானே கிஞ்சுல. எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் வந்து கிரியேட் ஆகாது தானே. சார் புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஓகே. இப்ப ஜாயிண்ட் எத்தன எடுக்க போகுது? 430 எக்ஸ் சொல்லுங்க. 430 எக்ஸ் எடுக்க போது, 430 ஒய் எடுக்க போது. அப்ப எத்தன சார் ஜாயிண்ட் எடுக்கும்? மொமெண்ட் எடுக்காது. 2 டைமென்ஷன்ல. மொத்தமே 3 தான் இருக்கு. எடுக்குறது ஜாயிண்ட். அப்ப எத்தன எடுக்கும் ஜாயிண்ட்? அவ்வளதான் சார். அப்ப மைனஸ் ஜாயிண்ட் 2 எடுக்கும். 2 ஜி. எல்லாருக்கும் ஃபார்முலா புரியுதா? இதுதான் உங்களுக்கு புக்ல எப்படி எழுதியிருக்கும்? M+R - 2J அப்படின்னு மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க காலங்காலமா. எது இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கும்போது. சார் கிளியர்? ஓகேவா?
சார் ஓகேவா சார்? ஓகே. இப்ப கண்டுபிடிக்க போறேன் எப்பயும் போல. அப்படியே எழுதிக்கிறங்க. ஃபர்ஸ்ட்டு நான் கொஞ்சம் நோட்ஸ் குடுத்துர்றேன். அப்புறம் வந்து ஃபார்முலா எழுதிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே. இங்க ப்ராப்ளமோட பார்க்க வேண்டியதில்ல. ஃபார்முலா வச்சு தான் இங்க அதிக கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார்முலா வச்சுனா நம்பர் நியூமெரிக்கலா வந்து கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் ப்ராப்ளம் நடத்துவேன். ஓகே. ஒண்ணும் பயப்பட வேண்டியதில்ல. ஒரு ப்ராப்ளம் குடுத்து நடத்துறேன் பெருசா. ஃபார்முலா வச்சு நெறைய கொஸ்டின் கேட்பாங்க அதுல. ஓகே. எழுதிக்கிறீங்க சார். அதாவது எ ட்ரெஸ்ஸஸ் சார் கவனிக்கிறீங்க தானே எல்லாருமே? ஓகே சார். எ ட்ரெஸ்ஸஸ் இஸ் டிசைன்டு இன் சச் எ வே தட் மெம்பர் ஆஃப் ட்ரெஸ் ஆல்வேஸ் கேரிஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு ட்ரெஸ்ல ஒரு மெம்பர் எப்பயும் எத வச்சும் தான் கேரி பண்ணும். ஆக்சியல் ஃபோர்ஸ் வச்சு தான் கேரி பண்ணும். அது அது ஒரு பார் தானே மெம்பர்ங்கிறது. ஒரு பார தானே 2 ஜாயிண்ட்க்கு இடைப்பட்ட ஒரு பார வச்சு 2 பக்கம் ஜாயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம். அது ரிவெட் வச்சு ஆணி வச்சு அடிக்கிறதோ, இல்ல போல்ட் வச்சு கனெக்ட் பண்றதோ ட்ரெஸ்ஸஸ்ல. சார் கிளியர்? ஓகே. அப்ப ஆல்வேஸ் மெம்பர் ஆஃப் ட்ரெஸ் ஆல்வேஸ் கேரிஸ் என்ன செய்யும் அப்டின்னா, ஒரு பார் என்ன செய்யும்? 2 ஜாயிண்ட்க்கு இடைப்பட்ட அந்த மெம்பர தான் பார்ன்னு சொல்லுவோம். எப்பயுமே ஒரு பார் வந்து என்ன ஃபோர்ஸ கடத்தும்? டென்சில் ஆரா கம்ப்ரசிவ். அது என்ன ஃபோர்ஸ்? ஆக்சியல் ஃபோர்ஸஸ். இப்ப ஆல்வேஸ் கேரிஸ் ஒன்லி ஆக்சியல் ஃபோர்ஸஸ். அது ஃபோர்ஸ் அட் எக்ஸா இருக்கலாம், ஃபோர்ஸ் அட் ஒய்யா இருக்கலாம். ஆக்சியல் ஆக்சியல் ஃபோர்ஸஸ். ஓகே. அடுத்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒரு 4 டூ 5 டைம் ஏஇஜெட்யூல கேட்டிருப்பாங்க. 2வது பாயிண்ட். ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒரு ஒரு பிளேனட் ட்ரஸஸ்ங்கிறது என்ன ஷேப்ல இருக்கணும்? ஆல்ரெடி இயப்லயும் சொல்லியிருப்பேன். அப்ப அவ்வளதான் முடிஞ்சிச்சு. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ பிளானர் ட்ரஸஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கணும். ட்ரையாங்கிள்னு போட்டுக்கிறேன். அவ்வளவுதான் சார். அடுத்து. இப்ப உங்களுக்கே தெரியும். இப்ப ஜாயிண்ட்ல சொல்றேன். ஜாயிண்ட்ல ஒரு 2 டைமென்ஷனல் இருக்கு. எத்தன சார் வரும்? 4 செட்டு x = 0, 4 செட்டு y = 0. அப்ப ஜாயிண்ட்ல எத்தன வரும்? 2 இன்டு ஜாயிண்ட் அப்படின்னு வரும். இது ஃபியூச்சர்ல மறக்க கூடாதுங்கிறதுக்காண்டி. கிளியர்? புரியுதா? ஓகே. அதே ஒரு 3 டைமென்ஷனல் இருக்கு. அப்ப அதே வந்து ஒரு 3 டைமென்ஷனலுக்கு எழுதிக்கிறீங்க. 3 டைமென்ஷனலுக்கு எத்தன வரும்? ஒரு ஸ்பேஸ் x இருக்கு. 4 செட்டு அதான் மொமெண்ட்டே வராதுன்னு தெரிஞ்சு போச்சு ஜாயிண்ட்ல. 4 செட் x = 0, சம்மேஷன் ஆஃப் 4 செட் y = 0, சம்மேஷன் ஆஃப் 4 செட் z = 0. அப்ப எத்தன வரும்? 3 இன்டு j. ஜாயிண்ட்ல 3 வரும். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இப்ப அடுத்து ஃபார்முலா. அதாவது m பிளஸ் 2 டைமென்ஷனுக்கு தான் குடுக்குறேன். r மைனஸ் 2j. இது ஆல்ரெடி படிச்சதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா இங்கேயும் நீங்க இத எழுதி தான் ஆகணும். ஈக்குவல் டூ 0. இப்ப சொல்லுங்க. இது என்ன இது வந்து ஒரு ஒரு நார்மல் 2 டைமென்ஷனல் வியூல இருக்கக்கூடிய ஒரு இதுன்னு நீங்க முடிவு பண்ணலாம். அது எப்படி சார் முடிவு பண்றீங்க அப்படின்னா, மெம்பர் பக்கத்துல என்ன இருக்கு? ம். ஏன் மெம்பரோட விட்டுருங்கவேன். ஜாயிண்ட் வச்சே முடிவு பண்ணுங்க. இப்ப தானே சொன்னேன் மேல. இதுக்கு மேல ஜாயிண்ட் வச்சு தான் முடிவு பண்ணேன். 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல். அப்ப ஜாயிண்ட் பக்கத்துல எத்தன சார் இருக்கு? 2 இருக்கு. இப்ப 2 இருக்குன்னா 2 டைமென்ஷனலா? 3 டைமென்ஷனலா? 2 டைமென்ஷனல். அப்ப ஜாயிண்ட்ல 2 டைமென்ஷன்ல மொமெண்ட் 0 ஆயிரும். ஃபோர்ஸ் அட் x = 0, ஃபோர்ஸ் அட் y = 0 தான் கிடைக்கும். அப்ப 2 ஃபோர்ஸ் வத்தையும் கிடைக்கும். அப்ப ஜாயிண்ட்ல 2 இன்டு j. கிளியர்? ஓகே. அப்ப இது என்ன சார்? ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் டிட்டர்மினேட் பிளேன் ட்ரெஸ். 2 டைமென்ஷனல் ட்ரெஸ்ஸஸ். ட்ரெஸ்ன்னு குடுக்குறோம். ஓகே. அதுக்கு அடுத்து. அதே m பிளஸ் r மைனஸ் 2j 0 விட அதிகமா இருக்கு. அப்ப இது என்ன சார் வரும்? ஸ்டாட்டிக்கலி
இன்டிடெர்மினேட் பிளேன் ட்ரெஸ். சார் கிளியர்? அங்க வரும்போது ஸ்டேபிள், இன்டிடெர்மினேட் அப்படிங்கிற வார்த்தை உச்சரிச்சுட்டு இருப்பேன். இந்த இடத்துல எழுதும்போது ஜஸ்ட் அது டிடெர்மினேட்டா, இன்டிடெர்மினேட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு, அது பிளேன் ட்ரெஸ் அப்படின்னு 2 டைமென்ஷனல்னால எழுதுறேன். சார் கிளியர்? ஓகே தானே? ஓகே. இப்ப அடுத்து லாஸ்ட் கேஸ். அதே m+r-2j நெகட்டிவ்ல போச்சு. அதனால 0க்கு கீழ வேல்யூ இருக்கு. அப்படின்னா இது என்னது? ஒரே லைன் தான். என்ன? அன்ஸ்டேபிள். அவ்வளவுதான். சார் புரியுதா எல்லாருக்கும்? சார் கிளியர்? ஓகே சார். இப்ப உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. ஒரு பெரிய ப்ராப்ளமே குடுக்குறேன். இதுதான் மேக்ஸிமம் எக்ஸாம்ல கேட்டால் இதான் கேட்பாங்க. ஒரே இதே முடிச்சிரும். இதுலயே எல்லாமே வர்ற மாரி. ஓகே. ப்ராப்ளம் நம்பர் 1. டயகிராம் போட்டுக்கிறங்க. இப்ப இதுல சென்டர்ல இத கனெக்ட் பண்ணிருவோம். ஓகே. அதுக்கடுத்து சப்போர்ட் குடுக்கணுமா? லெஃப்ட் எண்ட்ல ரோலர். மிட் எண்ட்ல ரோலர். ரைட் எண்ட்ல ரோலர். 3லயுமே ரோலர் தான் குடுத்துருக்கேன். அவங்க என்ன வேணுமாலும் குடுக்கட்டும். நமக்கு தான் தெரியுமே. இப்ப இந்த படம் வந்து 3 டைமென்ஷன்ல இருக்கா? 2 டைமென்ஷனலா? பிளெயின் ட்ரெஸ்ஸா இருக்கா? ஸ்பேஸ் ட்ரெஸ்ஸா இருக்கா? ஓகே. 2 டைமென்ஷனல். 2 டைமென்ஷனல்னா ஃபார்முலா என்ன? இப்ப தான் மேல எழுதியிருக்கோம். என்ன ஃபார்முலா? ME ஈக்குவல் டூ சாரி ME ஈக்குவல் டூங்கிறேன். சரி ஈக்குவல் ME ஈக்குவல் டூ வச்சுக்கிறங்க. ME ஈக்குவல் டூ என்ன வரும் உங்களுக்கு? ஆ அப்ப அதாவது m+r-2j ஈக்குவல் டூ 0 இதான் ஃபார்முலா. காமன் ஃபார்முலா. அப்ப ME ஈக்குவல் டூ என்ன வரும்? இந்த -2j அங்கிட்டு போனுச்சுன்னா +2j. இந்த பிளஸ் ஆர் அங்கிட்டு போனுச்சுன்னா -r. எவ்வளவு பேருக்கு புரியுது? சார் கிளியர்? ஓகே. அப்ப இது வந்து EMல இப்படி வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. EMR, SOMல கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் இப்ப இது எடுக்க போறதில்ல. செக்சுவல் அனாலிசிஸ் ஆர் MOSல இப்படிதான் எழுதியிருக்கேன். ஆனா 2மே ஒண்ணு தான். இப்ப சொல்லுங்க. இதுல எத்தன மெம்பர் இருக்கு? எத்தன ரியாக்ஷன் இருக்கு? எத்தன ஜாயிண்ட் இருக்கு? அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்ப ஃபர்ஸ்ட் மெம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 மெம்பர் இருக்கு. ஏதாச்சும் நான் விட்டுட்டேன்னா சொல்லிருங்க. அதனால தான் டிக் பண்றதே நான். சார் அடுத்து ரியாக்ஷன் எத்தன சார் இருக்கு? ரோலர் 1, இது ரோலர் 1, இது ரோலர். அப்ப எத்தன இருக்கு? 3. 2 டைமென்ஷன்னால நான் 3 போடல. 2 டைமென்ஷனால 4 செட் எக்ஸ், 4 செட் ஒய், 4 செட் மொமெண்ட்ட வச்சு இங்க என்ன சப்போர்ட் குடுத்துருக்கானோ அதுக்கு தகுந்த மாரி எடுக்கணும். ஆனா எனக்கு குடுத்துருக்க 3 சப்போர்ட்டுமே ரோலர் தான். ஒரு ரோலர்ல எனக்கு டெவலப் ஆகக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வந்து 2 டைமென்ஷன்லயும் ஒண்ணு தான், 3 டைமென்ஷன்லயும் ஒண்ணு தான். அது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. நமக்கு வந்து 2மே தெரியும். ஆனா நமக்கு 2 டைமென்ஷன் தான் படம். அப்ப 1, 1, 1, 3. ஜாயிண்ட்ட பாருங்க. ஜாயிண்ட்ட பொறுத்தவரை எத்தன இருக்கு அப்டின்னா, இங்க ஒரு ஜாயிண்ட் 1, 2, 3, 4, 5, 6. அப்ப மொத்தம் எத்தன ஜாயிண்ட் சார் இருக்கு அப்டின்னா 6 இருக்கு. இப்ப இந்த ஈக்குவேஷன்ல போடுங்க. இந்த 1ங்கிற ஈக்குவேஷன்ல போடுங்க. இப்ப m எத்தன சார் இருக்கு? 9. பிளஸ் Rங்கிறது எத்தன சார் இருக்கு? 3. மைனஸ் 2 இன்டு j. jங்கிறது எத்தன சார் இருக்கு? 6. ஈக்குவல் டூ 0. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப 9 பிளஸ் 3 12. மைனஸ் 2 இன்டு 6 12. ஈக்குவல் டூ 0. அப்ப இங்கிட்டும் 0, இங்கிட்டும் 0. அப்ப இது வரும்போது மேல உள்ள என்ன கேஸ் வந்துச்சு? இந்த 3ல என்ன கேஸ் வந்துச்சு? இப்ப எழுதியிருக்கிறது 3ல என்ன கேஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு? ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பிளேன் ட்ரெஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு இங்க. அதாவது உங்களுக்கு டிட்டர்மினேட்டா இருக்கா? இன்டிடெர்மினேட்டா இருக்கா? இன்டிடெர்மினேட் ஸ்டேபிளா? அன்ஸ்டேபிளா? அப்படிதான் கொஸ்டின் கேட்பான். சார் கிளியர்? ஓகே தானே? ஓகே. சார் இதுவரையும் எல்லாருக்கும் புரியுதா சார்? கொஞ்சம் பாருங்க சார். புரியுதா? ஓகே. இப்ப விஷயம் இருக்கு. இப்ப நான் சொன்னது எல்லாமே நல்லா கவனிங்க. இப்போ ஒரு ஃபார்முலா எழுதுனீங்கல்ல? அந்த m+r-2j ஒரு ஃபார்முலா எழுதுனீங்கல்ல? இது என்ன சார் அப்படின்னா, DSI தான். அதாவது m+r-2jன்னு கண்டுபிடிச்சது DSI. அதாவது என்னது? இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினேட்ஸ் தான் நீங்க கண்டுபிடிச்சது. ஆனா ஒரு சம்முல அவன் என்ன கேட்டிருப்பான் அப்படின்னா, இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினேட்ஸ் எங்கேயும் கேட்டிருக்க மாட்டான். அப்படி கேட்டிருந்தான்னா, ஜஸ்ட் அது டிட்டர்மினேட்டா, இன்டிடெர்மினேட்டான்னு கேட்கறதுக்கு வச்சு தான் அத யூஸ் பண்ணியிருப்பான். இல்ல அந்த சம்முல மேக்ஸிமம் எது கேட்பான் அப்படின்னா, டோட்டல் நல்லா கவனிக்கணும். டோட்டல் இன்டிடெர்மினேட்ஸ் தான் கேட்டிருப்பான்.
இல்ல ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி 2 வார்த்தையும் ஒண்ணுதான். அதாவது டிஎஸ் தான் கேட்டிருப்பான் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப டிஎஸ்க்கான ஃபார்முலா என்ன சார்? நீங்க தான் சொல்லப் போறீங்க. டிஎஸ்க்கான ஃபார்முலா என்ன? டிஎஸ்ஐ பிளஸ் என்ன வரும்? டிஎஸ்இ. இப்ப இந்த ட்ரெஸஸ்ல ஒரு பிளேன் ட்ரெஸஸ் அப்படின்னா டிஎஸ்ஐ என்ன ஃபார்முலா? எம் பிளஸ் ஆர் மைனஸ் 2ஜே. இப்பதான் நான் சொன்னேன். பிளஸ் டிஎஸ்சிங்கிறது எல்லாத்துக்குமே என்ன வரும்? உங்களுக்கே தெரியுமே. எல்லாத்துக்குமே என்ன சார் வரும்? ரியாக்ஷன்ஸ் மைனஸ் அதான் அன்னோன் மைனஸ் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். இது 3 டைமென்ஷனல். ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் எத்தனை போடணும் நீங்க? 3 போடணும். சார் எல்லாத்துக்கும் அதான் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் மேலேருந்து. பீமுக்கும் இதான் சொன்னேன். ஃப்ரேம்டு செக்சருக்கு இதான் சொன்னேன் டிஎஸ்சிக்கு. சார் கிளியர் எல்லாருக்கும் புரியுதா இல்லையா? ஓகே. அப்ப டிஎஸ்சிக்கு வந்துருச்சு. அப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல அதிகம் கேட்கறது இந்த டிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய டோட்டல் இன்டிடெர்மினசி இல்ல வந்து ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி தான் கேட்பான். அப்படி வரும்போது நீங்க டோட்டலா போடணும். இப்ப மேல வந்து நீங்க கண்டுபிடிச்ச இந்த 0ங்கிற வேல்யூ எதோட வேல்யூ? டிஎஸ்ஐ யோட வேல்யூ. இப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் இதுல? டிஎஸ்இ யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிஎஸ்இ யோட வேல்யூ என்ன? அன்னோன்ஸ் மைனஸ் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன், நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். அப்ப 3. அப்ப அன்னோன்ஸ் எத்தன இருக்கு? இங்க 1, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப 3 இருக்கு. நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் 3. அப்ப டிஎஸ்இ யோட வேல்யூ 0. அப்ப ஆல்ரெடி வந்த டிஎஸ்ஐ யோட வேல்யூயும் இங்க 0 பிளஸ் R-3 யோட வேல்யூ 0. அப்ப இங்க இதோட டோட்டல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி என்ன சார் அப்படின்னா 0. எவ்வளவு பேருக்கு புரியுது இப்ப? சார் கிளியர்? இப்ப இதுக்கு 0 வந்திருக்கு. எல்லாத்துக்கும் 0 வராது. குடுத்திருக்க சம்முக்கு தகுந்த மாரி வேல்யூனா வரும். 15, 20, 30ன்னு வேல்யூனா கேட்டிருக்காங்க. சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. அப்ப இது ட்ரெஸஸ்ல இந்த ஃபார்முலா எதுக்கு சார் அப்டின்னா, ஒரு 2 டைமென்ஷனலுக்கு. பாக்ஸ் பண்ணிக்கிறங்க. அப்ப இதுல மனப்பாடம் பண்ண வேண்டியது இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. இப்ப இது எதுக்கு சார் அப்டின்னா, ஒரு பிளேன் ட்ரெஸ்ல வரக்கூடியது. இது எப்டி சார் சொல்லலாம் அப்டின்னா, பிராக்கெட்ல 2 டைமென்ஷனல் அப்டின்னு சொல்லலாம். அப்ப இன்னொன்னு இருக்குல்ல, 3 டைமென்ஷனல் இருக்குல்ல. அப்ப அதுக்கு என்ன சார் ஈக்குவேஷன் அப்டின்னா, அப்ப D ஈக்குவல் டூ அதே M பிளஸ் R மைனஸ் 2J சாரி 3 டைமென்ஷனலோ சாரி. சொல்லுங்க. இங்க என்ன வரணும்? 2J வரணுமா? 3 இன்டு Jன்னு வரணுமா? 3 இன்டு J. ஓகே. பிளஸ் இங்க வாங்க. அப்ப அன்னோன் ரியாக்ஷன்ஸ் மைனஸ் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் நம்பர் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் எத்தன போடணும்? 6 போடணும். அவ்வளவுதான் சார். இதையும் பாக்ஸ் பண்ணிருங்க. அப்ப இதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. எல்லாருக்கும் புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா சார்? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருக்கா சார் யாருக்கும்? ஓகே. இப்ப சார் இந்த டாபிக் முடிச்சுட்டோமா சார் அப்டின்னா, இந்த டாபிக்ல 80% முடிச்சிருக்கோம். நான் செக்சுவல் அனாலிசிஸ்ல சொல்லல. இந்த டாபிக்ல 80% முடிச்சிருக்கோம். மீதி 20% இருக்கு. அந்த மீதி 20% என்ன சார் விஷயம்னா, சின்ன விஷயம் தான். அதிகமா பீம்ல தான் கொஸ்டின் கேட்பான் அந்த கொஸ்டின். ரெசர்ச்லயோ, பிரைம்லயோ அதிகம் கேட்க மாட்டான். இருந்தாலும் நான் அதுல வந்து எந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அது தான் குடுப்பேன். மீதி என்ன சார் அப்டின்னா, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நான் மேலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்னன்னு. ஒரு பிக்ஸ்டு சப்போர்ட்க்கு எத்தன டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும்? அது ஃப்ரீயா மூவ்மென்ட் பண்ணக்கூடியது எவ்வளவு இருக்கும்? அப்படின்னு கேட்டேன். அதுல ரியாக்ஷன் டெவலப் ஆயிருக்க கூடாது. ஃபோர்ஸிட்டி எக்ஸ் ஈக்குவல் டூ 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? பிக்ஸ்டுல வந்து எக்ஸ பொறுத்து ரியாக்ஷன் டெவலப் ஆகுமா? ஆகாதா? ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகுமா? ஆகாதா? ஆகும். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அங்க ஃப்ரீயா மூவ் ஆகாது. அப்ப அதுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அந்த அந்த ஹரிசாண்டல்ல இல்ல. ஒய்ய பொறுத்து மூவ் ஆகுமா பிக்ஸ்டு? மூவ் ஆகாது. அப்ப ஒய்லயும் இல்ல. அடுத்து மொமெண்ட் ரொட்டேஷன் ஏற்படுமா? அப்ப அதுலயும் இல்ல. அப்ப ஒரு பிக்ஸ்டு சப்போர்ட்க்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தன? இன்னும் சொல்லுங்க. 0. ஓகே. அடுத்து ஒரு ஹிஞ்சுடு சப்போர்ட்க்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தன? ஆல்ரெடி உள்ளுக்குள்ள ரியாக்ஷன் டெவலப் ஆயிருக்கிறது 2க்கு. ஹாரிசான்டல், வெர்டிகல். மொமெண்ட்ட வச்சு தான் உள்ளுக்குள்ள அலோவ் பண்ண போது ஃப்ரீயா மூவ் ஆக போகுது. அப்ப ஃப்ரீ ஆஃப் டிகிரி சாரி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன? 1. ஓகே. ரோலருக்கு 2. ஓகே. இதே வந்து நடுவுல வந்து ஒரு மெம்பர்ல வந்து இன்டர்னல் ஹிஞ்ச் குடுத்தா? கொஞ்சம் யோசிங்க. எத்தன குடுக்கலாம்? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். நான் வேணா ஒரு படம் சொல்லுங்க. இப்ப இங்க இருக்கு சார். இப்ப நான் இங்க குடுக்குறேன். ஃபார்முலாலாம் இங்க அப்ளை பண்ணக்கூடாது. நீங்க யோசிக்கணும். அப்ப இந்த ஹிஞ்ச் குடுத்துட்டோம் அப்டின்னா, இது எப்படின்னா ரொட்டேட் ஆக வாய்ப்பு இருக்கு? 1 இப்படி ரொட்டேட் ஆகலாம். இல்ல இப்படி ரொட்டேட் ஆகலாம். இல்ல இங்கிட்டு ரொட்டேட் ஆகலாம். இல்ல இங்கிட்டு ரொட்டேட் ஆகலாம். அப்ப மேக்ஸிமம் பாசிபிளா டிகிரி அதாவது ஃப்ரீயா மூவ்மென்ட் ஆகுறது இப்படி மூவ் ஆகலாம்.
இப்படி இப்படி மூவ் ஆகலாம், சுத்தலாம். இல்ல இப்படி சுத்தலாம். இல்ல இப்படி சுத்தலாம். இல்ல இப்படி சுத்தலாம். அப்ப டோட்டலா வந்து எவ்வளவு ஃப்ரீ ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆகுறது இங்க எவ்வளவு? எத்தன பொசிஷன்ல மூவ் ஆகுது? 4ல. அப்ப இதுக்கு எத்தன டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு? நடுவுல ஒரு ஹின்ஜ் குடுத்தான். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா எவ்வளவு ஃப்ரீயா மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப இதுல 4 மூவ் ஆகும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப இங்க எங்க வந்து இன்டர்னல் ஹின்ஜ் குடுத்தாலும், அந்த ஒரு ஹின்ஜ் குடுக்குறான்னா 4. இன்னொரு ஹின்ஜ் குடுக்குறான்னா அதுக்கு ஒரு 4. 4 பிளஸ் 4 8. அப்ப எத்தன குடுக்குறான்னா ஒவ்வொன்னுக்கும் நீங்க 4 ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறது. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பொறுத்தவர, மோஸ்ட் அதிக இம்பார்ட்டன்ட் குடுக்கக்கூடியது பீம்க்கு தான் அவன் குடுக்குறான். அதுக்கு அடுத்தது தான் பிரேம்டு செக்சருக்கு குடுக்குறான். அப்ப நான் எல்லாமே உங்களுக்கு நான் குடுத்தர்றேன். நீங்க பாருங்க. ஆனா மோஸ்ட் ப்ராப்ளம் கேட்கிறது ரிப்பீட்டடா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு கேட்கிறது, ஒரு சில நேரம் இல்லாமயும் போகலாம். ஒரு சில நேரம் கண்டிப்பா இருக்கும். அப்படின்னு கேட்கிறது எது சார் அப்படின்னா, பீம்க்கு தான் கேட்கிறான். அப்ப எழுதிக்கிறங்க. இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு சொன்னேனே, இதுக்கு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஆர் எம்ஓஎஸ்ல இன்னொரு நேம் இருக்கு. அந்த நேம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கைனமேட்டிக் இன்டிடெர்மினசின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல பார்த்தது நம்பது ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. இப்ப பார்க்க போறது அது ஃப்ரீயா மூவ் ஆகுறது. மேல பார்த்தது ஒரு நம்ம ரியல் லைஃப்ல சிவில் இன்ஜினியர் வந்து படிக்கக்கூடியது. அது மூவே ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னது. இப்போ உள்ளது சிவிலும் படிப்பாங்க, மெக்கானிக்கலும் படிப்பாங்க. மெக்கானிக்கல் ஃபுல்லாவே ரொட்டேஷன், மூவ்மெண்ட் பத்தி தானே பேசுறது வெஹிக்கிள பத்தி. அப்ப சிவில் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, மூவ்மெண்ட் நடக்கிறத பத்தி தெரிஞ்சா தான், நம்ப ஸ்டெடியா இருக்கக்கூடிய பொருள என்ன செய்யலாம்? இப்டி இப்டின்னா மூவ்மெண்ட் ஆக இருக்கு. மூவ்மெண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம தடுத்து நிறுத்த முடியும். சார் கிளியர்? ஒரு ஃபீவர் வந்தா என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சா தான், முன்னெச்சரிக்கையா அது அந்த விஷயங்கள்லாம் நீங்க தடுத்துக்க முடியும். சார் கிளியர்? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அதுக்காண்டி தான் நம்ம சிவில் இன்ஜினியர் இத படிக்கிறோம். அப்ப கைனமேட்டிக் இன்டிடெர்மினசின்னு சொன்னாலும் ஒண்ணு தான். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு சொன்னாலும் ஒண்ணு தான். பேரு தான் 2க்கு மாறுபடுதே தவிர 2ம் ஒண்ணு தான். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. இப்ப கண்டுபிடிப்போம் வாங்க. கைனமேட்டிக் இன்டிடெர்மினசின்னு ஹெட்டிங் குடுத்துக்கங்க. மேல பார்த்தது ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி டிஎஸ். அதுக்கு இன்னொரு நேமு டோட்டல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி மேல இருக்க மாரி பெருசா பார்க்கணும். ஆனா காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு பெருசா பார்க்க மாட்டாங்க யாரும். எந்த அளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதான் பார்ப்பாங்க. அதான் நான் இப்ப குடுக்க போறேன். பார்த்துக்கிடுங்க. கைனமேட்டிக் அவ்வளதான் சார் இந்த கிளாஸ்ல முடிச்சிருவேன் இத. கவலைப்படாதீங்க. நாளைக்கு வந்து புதுசு தான் ஆரம்பிப்போம். நாளையிலேருந்து பார்க்கக்கூடியது ஒரு 3 நாள் 3 நாள்ல ஒரு 4 செஷன் இல்ல 3 செஷன் கிளாஸ் எனக்கு தேவைப்படும். அந்த 3 செஷன் கிளாஸ்லேருந்து கிட்டத்தட்ட செக்சுவல் அனாலிசிஸ்ல ஏஇக்கு ஒரு 7 கொஸ்டின் கேட்பாங்க. ஜேடிஓக்கு 8 டூ 10 கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ஈஸி. ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர்ல அ உங்களுக்கு லோடு வச்சு பாயிண்ட் லோட் வச்சு, யூடிஎல் வச்சு. பிக்ஸ்டு பீம்ல பாயிண்ட் லோட் வச்சு, மிட் பாயிண்ட் லோட் வச்சு, யூடிஎல் வச்சு. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு அ மேக்ஸிமம் இந்த 4 கேஸ்ல தான் சொல்றேன். 4 கேஸ்லேருந்து உங்களுக்கு அதிகமா கேட்பாங்க. வேணா அடிஷனலா ஒரு கேஸ் வேணா லைட்டா படம் வச்சு, அந்த ஒரு சில விஷயங்கள வேணா சொல்றேன். அது ரொம்ப ரேர் தான் கேட்கறது. ஓகே. இன்னைக்கு இத முடிச்சிருவோம். ஓகே. பாருங்க. கைனமேட்டிக் இன்டிடெர்மினேஷன் போடுங்க. இன்டிடெர்மினசி. ஓகே. அப்ப மேல ஸ்டார்ட்டிங் டிட்டர்மினசிய டிஎஸ்ன்னு மென்ஷன் பண்ணேன். இது எப்படி மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, கைனமேட்டிக்னால கீழ டி சஃபிக்ஸ்ல கேன்னு மென்ஷன் பண்ணணும். இப்படிதான் மென்ஷன் பண்ணுவாங்க. சார் கிளியர்? ஓகே. அப்ப இந்த டிகேக்கான ஃபார்முலா. நான் வந்து உங்களுக்கு ஈஸியா இத தான் சொல்லப் போறேன். இருந்தாலும் ஃபார்முலா வந்து நீங்க எழுதிக்கிறணும். அப்ப டிகேக்கான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா, எவ்வள டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. டோட்டல் பாசிபிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அத போட்டுறணும். டோட்டல் பாசிபிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஃப்ரீடம் மைனஸ் நம்பர் ஆஃப் அவைலபிள் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ். எவ்வளவு நம்பர் ஆஃப் சப்போர்ட் வந்து அவைலபிள் ரியாக்ஷன்ஸ் இருக்கு அதுல. அப்ப நம்பர் ஆஃப் அவைலபிள் அவைலபிள் சப்போர்ட் ரியாக்ஷனும் போட்டுக்கிறேங்க. சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ். ஓகே. அப்ப இந்த ஃபார்முலா எழுதிக்கிறேங்க. இப்ப நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன். இப்போ ஒரு பிக்சர் இருக்கு. இந்த பிக்சர்ல எவ்வளவு சார் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து இருக்க பாசிபிள் இருக்கு? 0வா? ஒருவேள பாசிபிள் இருக்குன்னா, இதுல சப்போஸ் வர வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு? ஒருவேள நீங்க வந்து ஹரிசாண்டல்ல ஆக வாய்ப்பு இருக்கு. ஹரிசாண்டல்ல இருக்க வாய்ப்பு இருக்கு.
இல்ல வெர்டிகலா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல மொமெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பிக்ஸ்டுங்கிறதுனால ஹரிசாண்டல்லயும் அரெஸ்ட் பண்ணிருச்சு ரியாக்ஷன் வந்து. வெர்டிகலயும் அரெஸ்ட் பண்ணிருச்சு. மொமெண்ட்டயும் அரெஸ்ட் பண்ணிருச்சு. கிளியர்? பாசிபிள் 3 இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் ரியாக்ஷன் வந்து அரெஸ்ட் பண்ணிருச்சு பிக்ஸ்டுனால. கிளியர்? ஓகே. அப்ப என்ன வரும்? டோட்டல் பாசிபிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3 மைனஸு நம்பர் ஆஃப் அவைலபிள் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ். பிக்ஸ்டுல எத்தன சப்போர்ட் ரியாக்ஷன் வரும்? 3 வரும். அப்ப பிக்ஸ்டுக்கு வந்து கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி ஆர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தன? 0. கிளியர்? புரியுதா இல்லையா? ஓகே. இப்ப கிஞ்சிட்டுக்கு வாங்க. ஒரு கிஞ்சிட்ல எல்லாத்துலயுமே கிஞ்சிட், ரோலரு, பிக்ஸ்டு எல்லாத்துலயுமே பாசிபிள் எவ்வளவு சார் இருக்கும்? எக்ஸ் பக்கம் போகலாம், ஒய் பக்கம் போகலாம், ரொட்டேஷன் ஆகலாம். பாசிபிள் எவ்வளவு இருக்கும்? 3 சப்போர்ட்டுக்குமே. 3. சார் ஒரு ரூம்ல வந்து 40 பேர் உட்கார்றது தான் முடியும் அப்டின்னா, பாசிபிள் எத்தன மேக்ஸிமம்? 40 தானே. இப்ப ரூம்ல 10 பேர் உட்காரட்டும், 4 பேர் உட்காரட்டும், 2 பேர் உட்காரட்டும், 1 பேர் உட்காரட்டும், யாருமே உட்காராம போகட்டும். பாசிபிள் எவ்வளவு அந்த ரூம்ல உட்கார்றதுக்கு? 40 தானே. அப்ப பிக்ஸ்டு சப்போர்ட்டா இருக்கட்டும், ஹிஞ்சுடா இருக்கட்டும், ரோலரா இருக்கட்டும். மேக்ஸிமம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்துச்சு. மூவ்மென்ட் உள்ளுக்குள்ள வந்துச்சு அப்டின்னா, எந்தெந்த இதுல போலாம்? எக்ஸ்ல போகலாம், ஒய்ல போகலாம், ரொட்டேஷன் நடக்கலாம். அதான் மொமெண்ட். கிளியர்? இப்ப கிஞ்சிருக்கு வாங்க. கிஞ்சிருக்கு எவ்வளவு பாசிபிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு இங்க? டிகே ஈக்குவல் டூ எவ்வளவு இருக்கு? 1 மேடம் அதாவது எத்தன டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குன்னு நான் கேட்கல மேடம். எது எதுலலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். அப்ப வெர்டிகலாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹாரிசான்டலாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. மொமெண்டாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்கு இங்க வந்து என்ன செய்யும்? வெர்டிகல் ரியாக்ஷன் வர்றதுனால, அந்த வெர்டிகலா இருக்கக்கூடிய பாசிபிள கம்மி பண்ணிருச்சு. அது 0 ஆக்கிருச்சு. ஹாரிசான்டல் ரியாக்ஷன் வர்றதுனால ஹாரிசான்டலா இருக்கக்கூடிய பாசிபிள 0 ஆக்கிருச்சு. மொமெண்ட்க்கு வந்து நமக்கு வேல்யூ இல்லாதனால மொமெண்ட்க்கு ஒத்தி பாசிபிள் இருக்கு. இப்ப என்ன சொல்றேங்கிறது புரிதலா இருக்கேன். கிளியர்? அப்ப என்ன வரும்? பாசிபிள் 3 அப்ப மைனஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் அவைலபிள் சப்போர்ட் ரியாக்ஷன் இருக்கு ஒரு கிஞ்சிருக்கு? எவ்வளவு ரியாக்ஷன் இருக்கு? அன்னவுன்ஸ் இருக்கும். 2 அப்ப எத்தன டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இதுக்கு வருது? 3ல 2 போச்சுன்னா 1 நம்ம சொன்னது இது. நீங்க மனப்பாடம் பண்ணது இதுவும் புரியுதா உங்களுக்கு? கிளியர்? பிக்சருக்கு 0 இதுக்கு வந்து கிஞ்சிருக்கு வந்து 1 ரோலருக்கு 2 சார் கிளியர் எல்லாருக்கும்? ஓகே. அப்ப இதுதான் சார் பேசிக் ஃபார்முலா. வேணா ரோலருக்கு போட்டு பாருங்க. அவைலபிள்ங்கிறது மேக்ஸிமம் 3 பாசிபிள் இருக்கும். ஆனா ரோலர்ல ரியாக்ஷன்ஸ் எத்தன இருக்கும்? 1 தான் இருக்கும். இப்ப எத்தன வரும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்? 2 வரும். அப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ங்கிற வார்த்தை குடுத்தாலும், இல்ல கைனமேட்டிக் இன்டெர்மினசி குடுத்தாலும் 2 தான் ரோலருக்கு. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்ப இந்த ஃபார்முலாக்கான விளக்கம் தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன். சார் எல்லாருக்கும் ஓகே தானே சார்? ஓகே. இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்டின்னா, நல்லா கவனிங்க. அதாவது டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ட்ன்னு போட்டுக்கிறேங்க. ஒரு சில பேருக்கு புரியலாட்டி இத எழுதிக்கிறங்க. டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட், ஜாயிண்ட்ஸ், டோட்டல் பாசிபிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இப்போ உங்களுக்கு புரியும். டோட்டல் பாசிபிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஓகே. இங்க எழுதுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிட் ஜாயிண்ட் இந்த வார்த்தைகள் ரொம்ப கவனமா பார்க்கணும். ஓகே. ரிஜிட் ஜாயிண்ட், பிளேன் பிரேம்ஸ். இப்போ உங்கள்ட்ட நான் கேட்கிறேன். ரிஜிட் ஜாயிண்ட், பிளேன் பிரேம்ஸ்ன்னு இருக்கு. பிளேன் பிரேம்ஸ்க்கான அர்த்தம் என்ன? 2 டைமென்ஷனல். ரிஜிட் ஜாயிண்ட்க்கான அர்த்தம் என்ன? பிக்ஸ்டு. இதுதான் இன்டைரக்ட்டா உள்ளுக்குள்ள சொல்றாங்க. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்ப இது பாசிபிலிட்டி எப்படி இருக்கலாம்? அதாவது டெல்டா எக்ஸ்ல டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பிக்ஸ்டுனால அத அரெஸ்ட் பண்ணிரும். ஆனா பாசிபிள் அது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பிக்ஸ்டு இருக்கிறதுனால அத அரெஸ்ட் பண்ணிரும். அப்ப இதுல வாய்ப்பு இருக்கு. டெல்டா ஒய். அது டெல்டானா அது டிஸ்பிளேஸ்மென்ட் ஆகுறது, மூவ் ஆகுறது. எக்ஸ்ல மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒய்ல மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து ரொட்டேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. தீட்டா நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப எத்தன சார் பாசிபிள் இருக்கு மேக்ஸிமம்? 3 நம்பர்ஸா? சார் கிளியர்? இப்ப எழுதுனத தான் நான் எழுதுறேன் உங்களுக்கு நோட்ஸ்க்கு. ஓகே. அடுத்து இதே ரிஜிட் ஜாயின்ட்ல இது 1 இது 2 இதே ரிஜிட் ஜாயின்ட்ல ஸ்பேஸ் ஃப்ரேம்ஸ் இதுக்கு சொல்லுங்க. அப்ப ஸ்பேஸ்ல என்ன இருக்கு? டெல்டா எக்ஸ், ஒய் எழுதியிருக்கோம். அப்ப இன்னொன்னு வருமே என்ன வரும்? டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா இசட். தீட்டா எழுதியிருக்கோம். அப்ப இங்க என்ன வரும் ஸ்பேஸ்ல? தீட்டா எக்ஸ், தீட்டா ஒய், தீட்டா இசட். அப்ப எத்தன மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்கு இதுல? 6 வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. எதுல? ரிஜிட் ஜாயின்ட்ல
ஸ்பேஸ் ஃப்ரேம் குடுத்தான். சார் கிளியர்? ஓகேவா எல்லாருக்கும்? ஓகே. அடுத்து இப்ப பின் ஜாயிண்ட்ன்னு எழுதுங்க. பின் ஜாயிண்ட்ல பிளேன் ஸ்ட்ரெஸஸ் 2 டைமென்ஷனல். அப்ப இதுல என்ன நடக்கும்னா மொமெண்ட் வராது. அப்ப டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய் வரும். தீட்டா வராது. அப்ப எத்தன சார் அப்டின்னா எத்தன? 2 நம்பர்ஸ் பின் ஜாயிண்ட்ல. அதே பின் ஜாயிண்ட்ல 3 டைமென்ஷனல். அதே பின் ஜாயிண்ட்ல ஸ்பேஸ் ஸ்ட்ரெஸஸ். அதாவது எக்ஸ பொறுத்து வரும், ஒய்ய பொறுத்து வரும். ரொட்டேஷன் இங்கேயும் வராது. இஜெட்ட பொறுத்து டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்கும். அப்ப எத்தன சார் அப்டின்னா 3. 3 நம்பர்ஸ் வந்து வரும். எத்தன பேருக்கு புரியுது? சார் ஓகே தானே? கிளியர்? ஓகே. இப்ப ஃபார்முலா எழுதிக்கிறங்க. இந்த ஃபார்முலா எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இத நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறணும். இப்ப எழுத போற ஃபார்முலாவ. இப்ப கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். பாத்துக்கங்க. ஒரு பின் ஜாயிண்ட் பிளேன் ஃப்ரேம்க்கு 2 j மைனஸ் r. நான் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தது எழுதிக்கிறங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எதுக்கு சார் அப்டின்னா பின் ஜாயிண்டட் பிளேன் அதாவது 2 டைமென்ஷனல் ஃப்ரேம்ஸ். ஓகே. அதே வந்து tk ஓட வேல்யூ. ஒரு பின் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம்ல 3j மைனஸ் rன்னு வரும். அட் பின் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம்ல. எதுவுமே நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியதில்ல. ஆல்ரெடி சொல்லிக் குடுத்துருக்கேன். அதாவது ஒரு 2 டைமென்ஷனல் பிளேன் ஃப்ரேம்னா ஜாயிண்ட்ல என்ன வரும்? ஆக்சியல் ஃபோர்ஸ் வச்சு தான் வரும். பெண்டிங் மோட் வராது. டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய். அதான் 2 × ஜேன்னு எழுதியிருக்கேன். சார் கிளியர்? ஓகே தானே சார்? சார் இதுலயும் பின் ஜாயிண்ட் தான் எழுதுறேன். இதுலயும் பின் ஜாயிண்ட் தான் எழுதுறேன். இங்க பாருங்க. பின் ஜாயிண்ட் பிளேன் ஸ்ட்ரெஸ்ல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு ஜாயிண்ட்ல? 2 நம்பர். பின் ஜாயிண்ட் ஸ்பேஸ் ஸ்ட்ரெஸ்ல எத்தனை இருக்கு ஜாயிண்ட்ல? 3. அதுதான் இங்க 3 ஜேன்னு எழுதியிருக்கேன். சார் கிளியர்? புரியுதா எல்லாருக்கும்? சார் இது வேல்யூ வந்து எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மனப்பாடமாச்சும் பண்ணிக்கிறணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். புரியுதா சார்? ஓகே. இப்ப இன்னும் 2 இருக்கு. அதே tk ஈக்குவல் டூ 3j மைனஸ் r. இது எதுக்கு சார் அப்டின்னா, அதே பின் ஜாயிண்ட்ட தூக்கிட்டு ரிஜிட் ஜாயிண்ட் குடுக்குறேன். ரிஜிட் ஜாயிண்ட் இங்க என்ன சார் வரும் அப்டின்னா, பிளேன் ஃப்ரேம் வரும். இப்ப மேல பாருங்க. ரிஜிட் ஜாயிண்ட் பிளேன் ஃப்ரேம்ல எத்தன நம்பர்ஸ் வந்துச்சு? இப்ப நடத்துனேனே. ரிஜிட் ஜாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் 1ல பிளேன் ஃப்ரேம் அதாவது 2 டைமென்ஷன்ல எத்தன வந்துச்சு நம்பர்ஸ் உங்களுக்கு? எவ்வளவு பாசிபிள் இருக்கு? எக்ஸ், ஒய், தீட்டா. அப்ப ஜாயிண்ட்ல எவ்வளவு வர வாய்ப்புகள் இருக்கு? அப்ப 3 வர வாய்ப்பு இருக்கு. அதான் 3 × j மைனஸ் அன்னோன்ஸ். அன்னோன் ரியாக்ஷன் R போட்டிருக்கேன். அடுத்து அதே tk ஈக்குவல் டூ நான் இங்க எழுதுறேன். இங்க தான் ஃபார்முலா சொல்லப் போறீங்க. ரிஜிட் ஜாயிண்ட்ல ஸ்பேஸ் ஃப்ரேம்ல. இப்ப சொல்லுங்க நீங்க. இங்க என்ன ஃபார்முலா எழுதணும்? மேல அப்படியே பாருங்க. 6 × j 6 × j மைனஸ் அன்னோன் ரியாக்ஷன். இங்க பாருங்க. ரிஜிட் ஜாயிண்ட் ஸ்பேஸ் ஃப்ரேம்ல என்ன வருது? டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா இஜெட், தீட்டா எக்ஸ், தீட்டா ஒய், தீட்டா இஜெட் மொத்தம் 6 வருது. அப்ப ஜாயிண்ட்ல மொத்தம் எத்தனை கிரியேட் வாய்ப்பு இருக்கு? 6 × j மைனஸ் r. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா சார்? ஓகே தானே சார்? ஓகே. இப்ப நான் உங்கட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்ப இங்க ரொட்டேஷன பத்தி எங்க ஒருத்தன் எடுத்திருக்கோம்? பின் ஜாயிண்ட்லயா? ரிஜிட் ஜாயிண்ட்லயா? 2D, 3D அதெல்லாம் வேணாம். பொதுவா நான் கேட்கிறேன். இங்க ரொட்டேஷன உள்ளுக்குள்ள தீட்டாவ உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருக்குது. கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்ஸ் கண்டுபிடிக்கும்போது எங்க? ஃப்ரேம்டு செக்ஷன்ல ஒரு ஃப்ரேம்க்கு பார்க்கும்போது 2 டைமென்ஷனா? 3 டைமென்ஷனா? ஐயோ! சாரி. அ இதுக்கா பின் ஜாயிண்ட்க்கா? ரிஜிட் ஜாயிண்ட்க்கா? ரிஜிட் ஜாயிண்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பேசிக்கா தெரியும்ல. ரிஜிட்னா பிக்ஸ்டு. பிக்ஸ்டுல தான் மொமெண்ட் வரும், ரொட்டேஷன் வரும். அப்ப அந்த ரொட்டேஷன் வந்து எதுக்கு கொண்டு வந்திருப்பான்? இந்த 3க்குள்ள தான் இருக்கு. அப்ப டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய் அந்த ரொட்டேஷன் வந்திருக்கும். இங்க 6ல 3 வந்து என்ன வந்திருக்கும்? டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா இஜெட். மீதி இருக்கக்கூடிய 3 என்ன வந்திருக்கும்? ரொட்டேஷன்ல தீட்டா எக்ஸ், தீட்டா ஒய், தீட்டா இஜெட்ன்னு வந்திருக்கும். சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. அப்ப நீங்க மனப்பாடம் பண்ண சப்போஸ் இது மனப்பாடம் பண்ணிக்கலாமா சார் அப்டின்னா, 1, 2, 3, 4 இங்கிட்டு உள்ள வார்த்தைகளே நீங்க மனப்பாடம் பண்ணிறணும். நான் கான்செப்ட்லாம் சொல்லிட்டேன். இங்கிட்டு உள்ள வார்த்தைகளையும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கான்செப்ட்லாம் சொன்னது மறந்து போச்சு அப்டின்னா, மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. பின் ஜாயின்ட் பிளேன் ஃப்ரேம்க்கு 2j மைனஸ் r. அந்த 2 ஏன் போடுறேங்கிறத நான் சொல்லிட்டேன்.
இந்த ஃபார்முலா எழுதுறதுக்காண்டி தான் இந்த டேபிளேஷனே நான் குடுத்தேன். இந்த டேபிளேஷன் போடுறதுக்கு முன்னாடி, இந்த ஃபார்முலாவ எழுதி, நான் உங்களுக்கு ஒவ்வொரு சப்போர்ட்டையும் வரைஞ்சு வேற சொல்லிக் குடுத்தேன். அப்ப ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சொன்ன அனைத்து விஷயங்களும் எத நோக்கி அப்டின்னா, இந்த 4 ஃபார்முலாவ நோக்கி தான். எதுக்கு? ஒரு பிரேம்டு ஸ்ட்ரக்சர்ல ஒரு பிரேம்ஸ்க்கு பார்க்கும்போது. எது பார்க்கும்போது? டிகிரி ஆஃப் ஃப்ரீடமோ அல்லது கைனமேட்டிக் இன்டிடெர்மினசியோ 2மே ஒண்ணு தான். சார் எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே. இப்ப சும்மா ஒரு படம் குடுக்குறேன். நீங்க வந்து பாருங்க. ப்ராப்ளம் எப்படி பண்றது அப்படின்னு பாருங்க. அதாவது சும்மா ரஃப்பா குடுக்குறேன். இதுல ஃபார்முலா தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ப்ராப்ளம் கேட்டாலும் நம்ம ரெடி ஆயிக்க வேண்டியது தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ப்ராப்ளம் நம்பர் 1ன்னு குடுங்க. இப்ப எல்லா ப்ராப்ளத்துக்கும் நடுவுல ஜாயிண்ட் வந்துச்சுன்னா, கிஞ்சு வந்துச்சுன்னா, அத கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது தான். அதுல எந்த ஒரு குளறுபடியும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்ப இங்க பிக்ஸ்டு, இங்க பிக்ஸ்டு. இப்ப நான் உங்கட்ட கேட்கிறேன். இதுல பார்த்தோனே தெரியும் உங்களுக்கு. இது பின் ஜாயின்ட் பிரேமா? ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றேன். 2 டைமென்ஷனலா, 3 டைமென்ஷனலா அப்படி கேட்கிறேன். என்னது? 2 டைமென்ஷனல். ஓகே. இது பின் ஜாயின்ட்டா? ரிஜிட் ஜாயின்ட்டா? சப்போர்ட் வச்சு தான் நீங்க சொல்ல முடியும். என்னது? ரிஜிட் ஜாயின்ட். ரிஜிட் ஜாயின்ட்க்கு 2 டைமென்ஷன்ல என்ன ஃபார்முலா எழுதியிருப்போம் மேல? கைனமேட்டிக் இன்டிடெர்மினஸ் கண்டுபிடிக்க. 3j மைனஸ் ஆர். அப்படி அப்படியே பாருங்க. வந்துருச்சா? அப்படியே இதுல ஜேங்கிறது என்ன? இங்க ஒரு ஜாயிண்ட், இங்க ஒரு ஜாயிண்ட், இங்க ஒரு ஜாயிண்ட், இங்க ஒரு ஜாயிண்ட். அப்ப 3 இன்டு ஜாயிண்ட் 4 மைனஸ் 6. பிக்ஸல் சப்போர்ட். இங்க ஒரு 3 ரியாக்ஷன், இங்க ஒரு 3 ரியாக்ஷன். மொத்தம் 6 ரியாக்ஷன். அப்ப 4 12 மைனஸ் 6. அப்ப என்ன வரும்? 6 தான் கைனமேட்டிக் இன்டிடெர்மினசியோட வேல்யூ. எவ்வளவு பேருக்கு புரியுது? சார் கிளியர்? சார் ஓகே தானே? ஓகே. ஒருவேளை இங்க ஜாயிண்ட் வருது சார். ஒருவேளை இந்த இடத்துல ஜாயிண்ட் குடுக்குறாங்க ப்ராப்ளத்துல. இப்போ ஒண்ணொண்ணும் பண்ணணும். என்ன செய்யணும்? இந்த கண்டுபிடிச்சதுல ஒண்ணொண்ணுத்தையும் கழிக்கணும். மைனஸ் போட்டு 2 டைமென்ஷனால m-1 போடணும். இந்த mக்கு என்ன செய்வீங்க? இங்க எத்தன மெம்பர் வந்து ஜாயிண்ட் ஆகுது? இந்த இந்த புள்ளியில. கீழேருந்து ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு கோடு. அது 2 மெம்பர். அப்ப என்ன வரும்? 2 - 1. அப்ப ஆல்ரெடி 6ங்கிற வேல்யூ ஃபைனல் வேல்யூ இருக்கு. அப்ப 6 ஓட என்ன செய்யணும்? 2 - 1 போச்சுன்னா 1 இருக்கும். -1. அப்ப என்ன ஆன்ஸர் வரும்? 5. இது எப்ப? உள்ளுக்குள்ள ஒரு கிஞ்ச் வந்து புரொவைட் பண்ணா. சார் கிளியர்? ஓகே தானே? ஓகே. அப்ப இந்த tk = 6 வரும்போது கிஞ்சி வைக்க வேணாம். கிஞ்சி வைக்கிற மாரி இதே படத்த நீங்க வச்சு 5 வந்து வச்சுக்கிருங்க. இதுக்கான ஆன்ஸர் என்ன சார் அப்டின்னா, வித் கிஞ்சுக்கு படத்துல. இந்த 6ங்கிறது என்ன சார் அப்டின்னா, வித்தவுட் கிஞ்ச். அவ்வளதான். இத வச்சு தான் இப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்டா கேட்பான். ஓகே. அப்ப இதுக்கு அடுத்து என்ன சார் ப்ராப்ளம் கேட்பான் அப்டின்னா, உங்களுக்கு பீம்ல தான் கேட்பான். நான் முதல்லே சொன்னேன். பீம்ல வந்து கண்டிப்பா வந்து ப்ராப்ளம் கேட்பான் சார்ன்னு. அப்ப அந்த பீம்ல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆர் கைனமேட்டிக் இன்டர்மிஷன் கண்டுபிடிக்க போறோம். இப்ப எடுத்த உடனே நான் சொல்றேன். பீம்ல நீங்க தான் டக்கு டக்குன்னு சொல்லணும். ஆல்ரெடி நடத்திட்டு தான் வரேன். பிக்ஸ்ல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தன இருக்கும்? டக்குனு சொல்லுங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தன இருக்கும்? 0. கிஞ்சில டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தன இருக்கும்? 1. ரோலர்ல மூவ்மெண்ட் எத்தன இருக்கும்? இப்ப தானே மேல சொல்லிட்டு வந்தேன். 2. ஓகே. கிஞ்சில இன்டர்னல் கிஞ்சில டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 4. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? இப்ப இத நான் சொல்லிட்டு தான் உள்ளுக்குள்ள போணும். சார் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. இப்ப வரிசையா ப்ராப்ளம் பத்தி தான் அவன் கேட்க போறான். டக்கு டக்கு டக்குன்னு நீங்க போட்டு வர போறீங்க. ப்ராப்ளம் நம்பர் 1. தப்பா ஃப்ரீ ஹேண்ட் டயகிராமே வரையிறேன். எப்படி பாருங்க. பிக்ஸ்டு, இங்க ரோலரு, எண்டுல கிஞ்ச். இன்டர்னல் கிஞ்ச் வந்து இங்க மெம்பர்ல இங்க குடுத்துருக்கான். இப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கணும். பிக்ஸ்டுக்கு எத்தன சார் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்? டக்கு டக்குன்னு சொல்லிட்டே வாங்க. ஆப்ஷன் இங்கிட்டு எழுதுறேன். 4 சார் ஒரு நிமிஷம். ஆப்ஷன் எழுதிக்கிறேன். ஆப்ஷன் ஏ வந்து 4, பி வந்து 0, சி வந்து 7, டி வந்து 14. ஓகே. இப்ப சொல்லுங்க சார். பிக்ஸல்ல எத்தன டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்? 0. இந்த நடுவுல உள்ள இந்த மெம்பர்ல இருக்கக்கூடிய கிஞ்சுக்கு எத்தன டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்? 4. ரோலருக்கு 2. கிஞ்சுக்கு 1. இப்ப டோட்டலா டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்த குடுங்க. 4, 6, 7. அப்ப ஆன்ஸர் என்ன வரும்? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். சி இஸ் த கரெக்ட் ஆன்ஸர்.
சார் கிளியர்? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அதான் டிஒஎஃப்ன்னு எழுதியிருக்கேன். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். சார் எல்லாரும் புரியுதுதானே? ஓகே. இப்ப அடுத்த ப்ராப்ளம். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்ட ப்ராப்ளம் தான் சார். ஜேடியூ எக்ஸாம், ஏஇ எக்ஸாம்ல கேட்ட ப்ராப்ளம் தான். இப்ப அடுத்து பாருங்க. இப்ப அடுத்த கொஸ்டின். இங்கே ரோலர். இங்கேயும் ரோலர். இப்ப சொல்லுங்க. ஆப்ஷன் எழுதிக்கிறேன். ஏ வந்து 1, பி வந்து வரிசையா 1, 2, 3, 4ன்னு இருக்கு ஆப்ஷன். சி வந்து 3, டி வந்து 4. இப்ப நீங்க தான் சொல்லப் போறீங்க. அப்ப பிக்ஸடுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன? 0. ரோலருக்கு 2. இங்கேயும் ரோலர். அப்ப டோட்டலா எத்தன வரும்? 4. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. எதுனா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இப்ப அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 3. இப்ப இதுக்கு பாருங்க. பிக்ஸ்டு இங்க வந்து கிஞ்சி குடுத்திருக்கான். இங்க ஒரு கிஞ்சி குடுத்திருக்கான். எல்லாமே கிஞ்சா குடுத்திருக்கான். ஓகே. இங்கேயும் கிஞ்சி குடுத்திருக்கான். அதுக்கடுத்து அந்த மெம்பர்ல வந்து கிஞ்சி வந்து இங்க குடுத்திருக்கான். ஓகே. ஆப்ஷன் வந்து என்ன குடுத்திருக்கான் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ வந்து 7, ஆப்ஷன் பி வந்து 12, ஆப்ஷன் ஜி வந்து 0, ஆப்ஷன் டி வந்து 14. ஓகே. இப்ப சொல்லுங்க. எத்தன சார் வரும்? பிக்ஸ்டுல 0. கிஞ்சில எத்தன? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1. இந்த மெம்பர்ல உள்ள கிஞ்சில 4. இதுல 1. இதுல 1. டோட்டலா கூட்டுங்க. 1, 4, 5, 5, 1, 6, 6, 1, 7. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய கஷ்டமாவா இருக்கு? கிளியர்? புரியுதலா இருக்கா? ஓகே. இதுலயே ஆக்சியல் ரிஜிடிட்டி ஹரிசாண்டல் மெம்பர், ஆக்சியல் ரிஜிடிட்டி வித் வெர்டிகல் காலம் அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்கு. அது ஜேடியூக்கு கேட்க வாய்ப்பில்ல. ஏஐக்குமே எனக்கு தெரிஞ்சு அதிகம் கேட்டதில்ல. ஐஎஸ்ல தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து செக்ஷன் அனலைஸ் நடத்தும்போது அதர்ஸ்ன்னு போட்டு அது 2 கேஸ் சின்ன பார்ட்ல தான் வரும். அத நான் சொல்லுவேன் அந்த இடத்துல. இப்ப இந்த இடத்துல இவ்வளவு பத்தி இப்ப இங்க பார்த்தா போதும். அவ்வளவுதான் சார். ஃபுல்லா உங்களுக்கு முடிச்சாச்சு. ஃபுல்லா டோட்டலா ஸ்டாட்டிக் டிட்டர்மினசி முடிச்சாச்சு. 3 டைப்புக்குமே. ஒரு பிரேமுக்கு பார்த்திருக்கோம், பீமுக்கு பார்த்திருக்கோம், ட்ரஸ்ஸுக்கு பார்த்திருக்கோம். அதே மாரி டிகிரி ஆஃப் கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி வந்து 2க்கு தான் இருக்கு நமக்கு. எதுக்கு வரும் அப்டின்னா, ஒரு பிரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு வரும். அதுக்கு அடுத்தது ஒரு பீமுக்கு வரும். சார் கிளியர்? நீங்க வந்து அது அந்த பிரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு குடுத்த அந்த 4 ஃபார்முலாவ ட்ரஸ்ஸஸ்க்கு போட்டாலும் அதே தான் வரும். அதனால ட்ரஸ்ஸஸ்க்கு எழுதுறது இல்ல. சார் கிளியர் எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே. ஆனா வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பொறுத்தவரை உங்களுக்கு பீம் தான் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகம் அதான் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த பிரேம்டுல அந்த 4 ஃபார்முலா வச்சு கேட்டிருக்காங்க. அவ்வளதான். ஓகே. இப்ப டவுட் இருந்தா கேட்டுக்கலாம் சார். டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். சார் யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே. பாருங்க. திருப்பி நீங்க ஒரு டைம் நோட்ஸ் எடுத்து பாருங்க. சால்வ் பண்ணி பாருங்க. நீங்க திருப்பி நீங்க நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளத்த நீங்க தனியா ஒரு நோட், ஒரு ரஃப் நோட் வச்சு சால்வ் பண்ணி பாருங்க. எல்லா ஞாபகமும் வருதான்னு பாருங்க. நீங்க சால்வ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிறேன்னு, கான்செப்ட் மனப்பாடம் பண்ணிக்கிறேனா. அந்த கான்செப்ட்டும் ஃபார்முலாவும் எப்பயும் உங்களுக்கு மறக்கவே கூடாது. அதுல நீங்க தெளிவா இருக்கணும். அதுல நீங்க தெளிவா இருந்துட்டாவே பாதி விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்கு அப்டின்னா, வீடியோவ அந்த குறிப்பிட்ட டயத்த வச்சு நீங்க வந்து ஓட்டி விட்டு அந்த இடத்த வச்சு பாருங்க. இப்படியும் உங்களுக்கு புரியல, ஒரு டவுட் இருக்கு அப்டின்னா எனக்கு வாய்ஸ் மெயில் போடுங்க. இல்லாட்டி கிளாஸ்ல கேளுங்க நான் சொல்றேன். சார் ஓகே. புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. இப்ப நாளைக்கு மார்னிங் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்டின்னா, ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் பீம் அதுல 2 லோட் கண்டிஷன். பிக்ஸ்டு பீம் 2 லோட் கண்டிஷன். அதிக கொஸ்டின் வரக்கூடியது. ஜேடிஓக்கும் சரி, ஏஇக்கும் சரி அதிக கொஸ்டின். ஜேடிஓல 8 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நான் இப்ப சொன்ன 4 கேஸ்ல. ஏஇல 4 டூ 5 கொஸ்டின் கேட்பாங்க. சில நேரம் 6 கொஸ்டினோட கேட்டிருக்காங்க. அப்ப அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடிய இது. அடுத்து நாளைக்கு காலைல, நாளைக்கு ஈவினிங் நடத்துற மாரி இருக்கு. காலைல 2 கேஸ் முடிக்கணும் அப்டின்னா, ஈவினிங் 2 கேஸ்ன்னு வச்சுக்கிறோம். மொத்தம் 4 கேஸ். ப்ராப்பர்ட்டி கேன் லிவர், பிக்ஸ்டு பீம் 2 முடிஞ்சிரும். ஆனா வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து நமக்கு வந்து வேற விஷயம் இருக்கு. என்ன இருக்கு? இன்னைக்கு நடந்த டெஸ்ட்க்கான டிஸ்கஷன் இருக்கு. ஆல்ரெடி அன்னைக்கு நடந்த டிஸ்கஷன்ல ஒரு 10 கொஸ்டின் வச்சிருக்கோம்னு நெனைக்கிறேன். 10ஓ 11 கொஸ்டின் வச்சிருக்கோம். அதுக்கடுத்து அதுல ஒரு சில விஷயம் உங்களுக்கு டவுட் இருக்கும். 2டே 2 விஷயத்துல தான் உங்களுக்கு டவுட் இருக்கும். ஒண்ணு எதுல இருக்கும்? ட்ரையாங்கிள்ல எப்படி சிஎஸ்எஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல அந்த நியூட்ரல் ஆக்சிஸ், சென்ட்ரல் ஆக்சிஸ்ல பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியா எதுல இருக்கும் அப்டின்னா, ஆ இன்னொன்னு டி செக்ஷன்லயும் இருக்கும்.
அந்த 2 டவுட்டையும் உங்களுக்கு நாளைக்கு அந்த டிஸ்கஷன்ல கிளியர் பண்ணிருவேன். அப்ப இன்னைக்கு நடந்த டெஸ்ட்ல ஒரு 31 கொஸ்டின் இருக்கும்னு நெனைக்கிறேன். லாஸ்ட்டா விட்ட ஒரு 10 கொஸ்டின். கிட்டத்தட்ட ஒரு 41 கொஸ்டின் நாளைக்கு ஈவினிங் டிஸ்கஷன் பண்ணோம்னா, டிஸ்கஷன் பண்ணி முடிச்சுட்டோம் அப்டின்னா, மார்னிங் நடத்துனதோட கன்க்ளூஷனா ஈவினிங் வந்து நான் சொல்லுவேன். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அதுக்கடுத்து நீங்க இந்த சிஎஸ்எஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல அந்த டைம் அண்டுக்கான ஃபார்முலா, இந்த டவ் மேக்ஸ் டிவைடட் பை அந்த டவ் ஆவரேஜ் 9/8ன்னு சொல்லியிருப்பேன். ஆனா எழுதும்போது 9/4ன்னு எழுதியிருக்கேன். ஒரு மேடம் தான் இன்னைக்கு மென்ஷன் பண்ணி காட்டுனாங்க. கீழ 9/8ன்னு இருக்கும். 8ன்னு வரணும். ஓகேவா? அத வந்து நீங்க மாத்திக்கிருங்க நோட்ல. சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே சார். அதுக்கடுத்து எஸ்எஸ்சி, ஜேஇ வந்து எல்லாருக்குமே நான் சொல்லிட்டேன். 6ஆம் தேதி நோட் பண்ணுங்கன்னு. லாஸ்ட்டு. ஏன்னா, நீங்க சனிக்கிழமை வந்து இப்ப எக்ஸாம் போடுறீங்க. உங்களுக்கு எந்த சென்டரு, எந்த டேட்ல வேணும் அப்படிங்கிறத உங்களால பண்ண முடியும். அது இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க பண்ணிருங்க. அப்ளை பண்ணவங்க. அன்னைக்கு நீங்க குடுத்துட்டீங்கன்னா, ஆனா எந்த ஸ்லாட் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. காலை டைமா, மதிய டைமா, உங்களுக்கு எப்படி வரும்னா 8, 11 மணிக்கு, அதுக்கடுத்து 2 மணிக்கு, அப்புறம் வந்து 3 மணிக்கோ என்னமோ வரும்னு நெனைக்கிறேன். ஒரு நாளைக்கு 4ஓ, 3ஓ நடக்கும். அதுல எந்த ஸ்லாட்ன்னு தெரியல. ஒருவேளை ஈவினிங் ஸ்லாட் வந்தாலுமே ஞாயித்துக்கிழமை உங்களுக்கு எப்பயும் போல லீவ் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். டிசம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை வருதா சார்? மறுநாள் ஞாயித்துக்கிழமை எப்பயும் போல லீவு. சனிக்கிழமை வொர்க்கிங் டே தானே நமக்கு அப்டின்னா, அந்த சனிக்கிழமை எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி லீவ் விட்டுட்டு, அத எப்படி காம்பன்சேட் பண்ணுவோம்னா, மறுவாரம் ஞாயித்துக்கிழமை உங்களுக்கு லீவ் இருக்காது. அதுக்கான கிளாஸ் இருக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அந்த லீவ் வந்து வராத அளவுக்கு காம்பன்சேட் பண்ணிருவேன். சார் புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே. நான் திரும்பவும் சொல்றேன். நீங்க நடத்துறத நீங்க ஒழுங்கா படிங்க. டெஸ்ட் போட்டு பாருங்க. நான் இப்ப இன்னைக்குள்ள டெஸ்ட்னா, ஒரு 5 பேர் தான் எழுதியே அனுப்பியிருக்கீங்க. இந்த அளவுக்கு ஸ்லோவா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஒருத்தையும் எல்லாரும் 16 பேர் 19 பேர் அப்டின்னா, 14 பேர்ட்ட எழுதி அனுப்பியிருந்தீங்க. அப்புறம் மறுநாள் மீதி இருக்கக்கூடியவங்களும் அனுப்பிட்டாங்க. ஒருத்தவங்களோ 2 பேர தவிர்த்து. ஆனா இன்னைக்குன்னா 4 பேர் தான் எழுதி அனுப்புறீங்க. ஆனா உங்களுக்கு குடுத்த டாபிக் ரொம்ப குட்டியான டாபிக். காலம் டிஸ்ட்ரக்ட். ஆனா அதிக கொஸ்டின் இருக்கக்கூடிய டாபிக் உங்களுக்கு குடுத்திருந்தேன். அதுவும் கொஸ்டின் பேப்பர் நீங்க ரிவிஷன் பண்ணணுங்கிறதுக்காண்டி 3 2 3 10க்கோ தான் கொஸ்டினே போட்டேன் உங்களுக்கு குரூப்ல. 11 மணிக்கு போட வேண்டியத. அப்படியுமே நீங்க என்னது நெறைய பேர் எழுதாம வச்சிருக்கீங்க. சரி ஒர்க் போறவங்க அப்புறமேல் எழுதி அனுப்புவான்னு ஒத்துக்கறலாம். ரெகுலரா இதுக்காண்டி படிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய நெறைய பேர் எழுதாம இருக்கீங்களே! டெஸ்ட் நாளைக்கு நீங்க எழுதணும். நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நடத்துறது எல்லாம் வேஸ்ட்டா போயிரும். நீங்க படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு, அத டெஸ்ட் போட்டு பார்க்காம விட்டீங்கன்னா. சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்னு? இனிமே மாத்திக்கிருங்க. டெஸ்ட் எழுத பாருங்க. எப்பயும் எழுதுறவங்க எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஓகே சார். நான் வந்து இந்த இஎம் முடிச்ச உடனே, நான் உங்கள்ட்ட கேட்பேன். ஆவரேஜா யூனிட் டெஸ்ட் 1ல எத்தனைக்கு எத்தன மார்க் எடுத்திருக்கீங்க? அதுக்கு அடுத்து எத்தனைக்கு எத்தன மார்க் எடுத்திருக்கீங்கன்னு கேட்பேன். அதுக்கடுத்து பார்த்துப்புட்டு, நான் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தவங்களுக்கு கால் பண்ணி பேசுவேன். எது எதுல மிஸ்டேக் வருதுன்னு இண்டிவிஜுவலா கால் பண்ணி பேசுவேன். நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, உங்கள நான் கால் பண்ணி பேச மாட்டேன். ரொம்ப லோவா இருக்கீங்க. இப்ப வந்து நம்ம வந்து இஎம்ல வந்து ஒரு 10 டெஸ்ட் வைக்கிறோம். 10 டெஸ்ட்ல ஒரு 7 டெஸ்ட்ல ரொம்ப மோசமா இருக்கீங்க. மார்க் கம்மியா எடுத்திருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா நான் கால் பண்ணி பேசுவேன். என்ன பிரச்சனை இருக்குன்னு. இல்ல நல்லா பண்ணியிருக்கீங்கன்னா கால் பண்ண மாட்டேன். அதனால வந்து இன்னும் இஎம்க்கு டெஸ்ட் முடிஞ்ச உடனே, இன்னும் நமக்கு சப்ஜெக்ட் தான் முடிச்சிருக்கோம். டெஸ்ட் முடிக்கல. கண்டிப்பா வந்து நீங்க எல்லாரும் எல்லா மார்க்கையும் மென்ஷன் பண்ணி எனக்கு அனுப்புற மாரி இருக்கும். நான் பார்ப்பேன். ஓகே சார். இதோட கட் பண்றேன். ஈவினிங் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே. டவுட் இருக்கக்கூடியவங்க மட்டும் இருங்க. மத்தவங்க கிளம்புங்க. தேங்க் யூ சார். ஓகே. சொல்லுங்க சார். ஓகே சார். டவுட் இருக்கா யாருக்கும்? கட் பண்ணலாமா? ஓகே. ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே.